அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இங்க இருக்கக்கூடிய அனைத்து நம்முடைய தோழர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற கழகத்தை நம்ம தொடங்கி 1 ஆண்டு முடித்து 2ஆம் ஆண்டுல நடையெடுத்து வைத்திருக்கிறோம். ஏதோ நம்ம உடனடியாக ஒரு கட்சியை தொடங்கி திடீரென ஒரு ஆட்சி அதிகாரத்திற்காகவோ, இல்ல இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் போல சுயநலத்திற்காகவோ நம்ம கட்சி ஆரம்பிச்சோம் அப்படின்றது கிடையாது. நெறைய இடங்கள்ல நெறைய பேர் இத பேசுறத நம்ம பார்த்திருப்போம். கட்சி ஆரம்பிச்சு ஓராண்டிலேயே இவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க என்பதெல்லாம் நம்ம பல இடங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா, உண்மை என்ன அப்டின்னா, நம்ம கிட்டத்தட்ட 20, 25 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய மக்கள் பணி அப்படிங்கிறது, இந்த கட்சி துவங்குவதற்கு முன்பாகவே இருந்திருக்கு அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய பல பேருக்கும் தெரியும். ரசிகர் மன்றமாக இருக்கும்போதும் சரி, நற்பணி மன்றமாக இருக்கும்போதும் சரி, அதேபோல தமிழ மக்கள் இயக்கமாக மாறிய பிறகும் சரி, தற்போது தமிழக வெற்றி கழகமான பிறகும் சரி, நம்ம தொடர்ந்து நம்முடைய மக்கள் பணிகளை நம்ம செஞ்சுகிட்டு இருக்கோம். அப்படின்றது தான் நம்ம இங்க சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அது நம்ம கடமையும். நீங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நம்முடைய தலைவர் அவர்கள் திரைப்படங்கள்ல ஆரம்ப கால படப்பிடிப்புகள், ஆரம்ப கால நடிப்பு துறையில இருக்கும் பொழுதே, மிகப்பெரிய அளவுல அவரால இயன்ற பல உதவிகளை மக்களுக்கு தொடர்ந்து செஞ்சுகிட்டே தான் இருந்தார். அதேபோல ரசிகர் மன்றத்தை நற்பணி இயக்கமாக மாற்றி, மக்கள் நற்பணி செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக நம்முடைய ரசிகர் மன்றத்தை முதற்கட்டமாக ஒரு அடுத்த பரிணாமத்திற்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கொண்டு வந்தார். அதற்கு பிறகு 2009 காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்ற ஒரு இயக்கமாக நம்முடைய நற்பணி மன்றத்தை மாற்றி, நம்முடைய ரசிகர்கள் அனைவரையும் என்ன பண்ணாருன்னா, ஒரு சமூக சேவகர்களாக, ஒரு மக்கள் பணி செய்யக்கூடிய எண்ணத்திற்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கொண்டு வந்தார். இன்றைக்கு விமர்சனம் வைக்கிறார்கள். ரசிகர்களுக்கு என்ன தெரியும்? சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும்? அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த சின்ன பசங்க, இந்த ரசிகர்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது செய்த உதவிகளை கூட, இங்க இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாக சொந்த பணத்தில் செய்து வந்தது கிடையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இத நம்ம எந்த இடத்துல வேணாலும் தைரியமா மார்த்தட்டி நம்மளால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நம்ம நலப்பணிகளை நம்ம செஞ்சிருக்கோம். பட்டியலிட்டுக்கிட்டே போலாம். நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் உணவு வழங்குறதா இருக்கட்டும், தலைவருடைய பிறந்த நாள் விழாக்கள ஒரு நலத்திட்ட விழாவாக கொண்டாடுவதாக இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ, அங்கெல்லாம் உதவுவதாக இருக்கட்டும், இயற்கை பேரிடர்கள் வரும்பொழுது அங்கெல்லாம் மக்களுக்கு உதவி செய்வதாக இருக்கட்டும். அதேபோல மாவட்டம் தோறும் தளபதி விலையில்லா விருந்தகம் என்ற விருந்தகத்தை தொடங்கி, தினசரி இலவச உணவு வழங்கியதாக இருக்கட்டும். அதேபோல வாரா வாரம் ஊட்டச்சத்து குறைபாடால் குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஏழை எளிய குழந்தைகளுக்கு ரொட்டி, பால், முட்டை வழங்கிய திட்டங்களாக இருக்கட்டும். முதியோர் இல்லங்களில், ஆதரவற்றோர் இல்லங்களில் உணவு வழங்கக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும். அவர்களுக்கெல்லாம் ஊட்டச்சத்து உணவு தானியங்கள் வழங்கிய திட்டங்களாக இருக்கட்டும். கண்தான செயலி கொண்டு வந்த திட்டங்களாக இருக்கட்டும். இரத்த தான செயலி கொண்டு வந்த திட்டங்களாக இருக்கட்டும். இரவு நேர பாடசாலை மூலமாக ஏழை எளிய மாணவர்களுக்கு பாடம் கற்பித்து அவர்கள் கல்வியில் மேலும் வெற்றி பெற ஒரு உறுதுணையாக இருந்ததாக இருக்கட்டும். மழை வெள்ள காலங்கள்ல உதவி செய்ததாக இருக்கட்டும். கொரோனா கால பேரிடர் இருக்கும் பொழுது தினசரி நம்முடைய தோழர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு செய்த உதவிகளாக இருக்கட்டும். இப்படி பட்டியலை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது, இன்று இவர்கள் யாரை எல்லாம் பாற்று சின்ன பசங்க ரசிகர்கள் என்று சொன்னார்களோ, அந்த சின்ன பசங்க, அந்த ரசிகர்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுதே, குறிப்பாக எங்கள் தலைவரும் சரி, நாங்களும் சரி, எங்களுடைய சொந்த பணத்துல, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்க மக்கள் வரி பணத்துல, மக்களை ஏமாற்றி, சுரண்டி, மக்களுக்கு செய்வது போல வேடம் போட்டு காட்டாம, எங்கள் தலைவர் அவருடைய சொந்த பணத்துல, எங்களுடைய தோழர்கள் அவர்களுடைய சொந்த பணத்துல, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்லாண்டு காலமாக பல நலப்பணிகளை செய்து, அதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட பரிணாமமாக தனக்கு இவ்வளவு அன்பு காட்டிய இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று நாம் திரும்ப செய்ய வேண்டும். அதை பெரிய அளவுல அந்த மக்களுக்கு செய்யணும். அதற்கு என்ன வழி என்று யோசிக்கும் பொழுது, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால்தான் நாம் நினைப்பதை எல்லாம் மக்களுக்கு செய்ய முடியும் என்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து, அடுத்த கட்ட பரிணாமமாக தமிழக வெற்றி கழகத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் தொடங்கி, ஓராண்டு காலமாக மிக வெற்றிகரமாக, இத்தனை ஆண்டு காலமாக மக்களை ஏமாற்றியவர்கள் அனைவரும் இனிமேல் ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் உண்மையிலேயே மக்கள் கூட நிற்பதற்காக ஒரு தலைவர் வந்துவிட்டார் அப்படின்ற அந்த எண்ணத்தை உருவாக்கி
மக்களை ஏமாற்றியவர்களுக்கெல்லாம் அந்த பயத்தை உண்டாக்கி இன்றைக்கு ஒரு மாபெரும் ஆளுமை மிக்க தலைவராக நம்முடைய தலைவர் வந்திருக்கிறார். நம்முடைய பயணம் ஒரு நீண்ட நெடிய கால பயணம், நீண்ட காலமாக திட்டமிடப்பட்ட பயணம், மக்களோடு மக்களாகவே பல்லாண்டு காலம் நின்ற பயணம். அதனாலதான் நம்ம சுயேட்சையாக மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுதே பல்வேறு ஊரக உள்ளாட்சி பதவிகள்ல ஜெயிச்சிருக்கிறோம், நகர்ப்புற பதவிகள்ல ஜெயிச்சிருக்கிறோம். வெறும் ரசிகராக, தொண்டராக, தளபதியோட முகத்தை மட்டுமே காட்டி நம்மால் வெல்ல முடிந்தது. மக்கள் நமக்கு அந்த ஆதரவையும் அன்பையும் அன்றே கொடுத்தார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஏதோ கடந்த ஆண்டு ஆரம்பிச்சு உடனடியாக முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஆசையில வந்ததில்லை. பல்லாண்டு காலமாக இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்து கொண்டு இந்த மக்களுக்கு மேலும் மேலும் நன்மைகள் செய்ய மாட்டோமா என்ற ஆசையில நம்ம இன்றைக்கு வந்திருக்கிறோம். இது பல்லாண்டு கால தொடர் முயற்சிக்கான ஒரு பாதை. அது மிக வெற்றிகரமாக மக்கள் நம்மளை வரவேற்றிருக்கிறாங்க. அதற்கு உங்க அனைவருடைய ஆதரவு அப்படின்றது மிக பெரியது. இணையதளத்திலேயா இருக்கட்டும், களத்திலேயா இருக்கட்டும், தலைவர் அவர்களுக்காக மிக பெரிய அளவுல அவங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. அந்த வெற்றி நிச்சயமாக நம்மை அடுத்த கட்டத்திற்கு 2026 நம்முடைய தலைவரை, நம்முடைய அண்ணனை, நம்முடைய தளபதியை நாம் நினைத்த இடத்திற்கு கொண்டு போய் அமர வைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்றதோட என்னுடைய இந்த முதற்கட்ட கருத்தை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றி ரமேஷ் ப்ரோ. எனக்கு அப்படியே ஒரு மாநாட்டுக்கு போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு. ரொம்ப அழகா நம்மளோட பின்புலத்தை எல்லாருமே எப்பவுமே சிறுமைப்படுத்துற மாதிரி நேத்து தானே அரசியலுக்கு வந்தீங்கிற ஒரு ஒரு பொதுவான இதை வைக்கிற போது அதுக்கு ஆழமான முன்கதை சொன்னீங்க. நம்ம எப்படி முன்னாடியில இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வரோம் விஎம்ஐ இருந்த டைம்ல இருந்துன்னு. சிறப்பு. அண்ணா ராஜ்மோகன் அண்ணா, நீங்க பேச ஆரம்பிங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குது நம்புறேன். எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குதுண்ணா, கேக்குது கிளியரா. அன்பு தம்பி ரமேஷ் அவர்கள் மாநாட்டுக்கு போனதில்ல, மாநாட்டை இங்க கொண்டு வந்துட்டாரு. அவருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், வணக்கங்கள். என்றோ படித்த ஒரு புது கவிதை இன்று நெஞ்சில் நிழலாடுகிறது. கொலை பண்றவனை கொலைகாரன் என்பார்கள், கொள்ளை அடிப்பவனை கொள்ளைக்காரன் என்பார்கள், மேடை போட்டு பெண்களை ஆபாசமாக பேசுகிறவனை காமுகன் என்பார்கள், ஊரை ஏமாற்றுபவனை மோசடி பேரொழி என்பார்கள். இதையெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒருவனை ஐயோ அவர் ஆளுங்கட்சிக்காரரு என்று சொல்லி அமைதியாக விட்டு விடுகிறார்கள். யாரோ எழுதிய புது கவிதை இன்று நெஞ்சில் நிழலாடுகிறது. எப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் நிற்கிறோம் என்பதை நான் நினைவு கூற ஆசைப்படுறேன். இது புனித ரமலான் மாதம். இந்த நாட்டினுடைய ஆன்மாவாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் நோன்பு இருந்து அவர்கள் உடலை வருத்தி அவர்களினுடைய இறை நம்பிக்கை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்க செய்யக்கூடிய இந்த நாட்டிற்காக செய்யக்கூடிய சேவைகள் இன்னொரு பக்கம்னு ஒரு புனித மாதமான இந்த ரமலான் மாதத்தில் ஒருவர் மேடையின் மீது ஏறி அருவருக்கத்தக ஒரு பேச்சை பேசியிருக்கிறார். நேற்றைய தினமே அதை கண்டித்து நாம் எல்லோருமே குரல் கொடுத்தோம். நானும் கூட ஒரு அறிக்கையை நம்ம தலைமை கிட்ட அனுமதி வாங்கி வெளியிட்டிருந்தோம். அந்த மேடையில் அவர் பேசும்போது என்ன சொல்றாரு, எனக்கு அந்த வார்த்தையை சொல்ல கூசுகிறது, இருந்தாலும் அதோடைய கிராவிட்டி, அதனுடைய தன்மையை உணர வைப்பதாக அதை சொல்கிறேன். எச்சசூரன் சொல்றாரு, எங்கிருந்து இந்த துணிச்சல், எங்கிருந்து இந்த திமிர், எங்கிருந்து இந்த ஒரு ஒரு மனப்பான்மை, எப்படி இவர்களுக்கு வருகிறது, எங்கிருந்து வருகிறது? இப்ப ஆளுங்கட்சி என்பது 5 ஆண்டு காலம் எங்களுக்கு சேவை செய்யுங்கயான்னு மக்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கடமை. அதை சரிவர சட்டத்திற்குட்பட்டு செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் அதில் இருந்து திசை மாறி போகிற போது உங்களை திருத்துவது மற்ற கட்சிகளினுடைய கடமை. ஆனா ஏதேதோ காரணங்களுக்காக கூட்டணியில் இருக்கக்கூடிய யாருமே பேசாமல் இருப்பது இந்த மண்ணினுடைய மடமை. நீங்க பேசலனா என்ன? தன் துறையின் உச்சத்தில் இருந்தாலும் அதை தூக்கி போட்டு விட்டு திக்கெட்டும் திசையட்டும் இருந்து எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தனி ஒரு மனிதனாக எதிர்த்து நின்று பேராண்மையோடு இதையெல்லாம் தோலுரித்து காட்டி கரப்ஷன் கபடதாரிகளையும் அவர்களின் திரைமறைவு முதலாளிகளையும் தோல் உரித்து எக்ஸ்போஸ் செய்யக்கூடிய எனது அன்பிற்கினிய அண்ணன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், அத்தனை கோடி மக்களினுடைய தளபதி அண்ணன் விஜய் அவர்களின் நெஞ்சில் குடியிருக்கும் அத்துணை நண்பர்களுக்கும், நண்பிகளுக்கும், தோழர்களுக்கும், தோழிகளுக்கும் தமிழ் வணக்கம் சொல்லிக் கொள்வது உங்கள் கொள்கை பரப்பு தொண்டன் ராஜ்மோகன். இந்த புனித ரமலான் மாதத்துல இப்படி திரு கிருஷ்ணமூர்த்தி பேசியிருக்கிறார் பாருங்க, திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியிருக்கார் பாருங்க, அவருக்கான கண்டனத்தை பதிவு செய்து என்னுடைய வாதத்தை, என்னுடைய முதல் சுற்று பேச்சு இந்த ஸ்பேஸ்ல வழங்குறதுல நான் ஒரு கடமையா கருதுறேன். ஏன்னா அவர் இந்த வாக்கரசியலுக்கு அழுக்குங்கிறத விட வரலாற்றுக்கே ஒரு அழுக்கு.
அதுக்கு இப்ப சில நிமிடங்களுக்கு முன்பு தோழர்கள் அனுப்பியிருந்தாங்க. மன்னிப்பு கேட்டு ஒரு காணொளிய திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வெளியிட்டிருக்கிறார். உண்மையிலேயே மன்னிப்புன்ற வார்த்தை கூட அந்த ஆள மன்னிக்காதுங்க. என்ன சொல்றாரு? இஸ்லாமியர்களால் ஆபத்து இருக்குன்னு நாம ஒரு கோரிக்கை கடிதம் குடுத்ததாக உண்மைக்கு புறம்பான ஒரு துளி கூட மனசாட்சி இல்லாத, அவதூறான, அசிங்கமான, மீண்டும் இஸ்லாமிய சகோதர, சகோதரிகளை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பேசியிருக்கீங்களே! நீங்கலாம் எப்படி இதெல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு குழந்தை குட்டிகளோட தூங்குறீங்க? எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறாரே! அவர கட்சிய விட்டு நீக்குவீங்களா? கைது பண்ணுவீங்களா? நடிகை குறித்து தவறாக பேசிய மனிதரை கட்சியில் விட்டு நீக்கினீங்களே, இந்த நாட்டின் ஆன்மாவாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களை குறித்து அடுத்தடுத்து மேடையிலும் பேசி, மன்னிப்பு காணொளி என்ற பேர்ல அதிலயும் ரொம்ப கேவலமாக பேசியிருக்கக்கூடிய இந்த மனிதரை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பது ஆளுங்கட்சிக்கு தான் வெளிச்சம். அவர்கள் தான் சொல்லணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏன் இத நம்ம இந்த சூழல்ல பேசணும்னு பார்க்கிற பொழுது, இந்த வாரம் என்பது முன்னாடிலாம் டிவில சொல்லுவாங்கல்ல, இந்த வாரம் அதிரடி வாரம். அது மாரி இந்த வாரம் என்பது பட்ஜெட் வாரமாக இருந்தது. உள்ளபடியே நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆஹா! இன்னும் ஓராண்டில் தேர்தல் வருகிறது. எக்கச்சக்கமான அறிவிப்புகள் பயங்கரமா வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்தோம். நம்மளுடைய தலைவர் அவர்கள் ரொம்ப பெருந்தன்மையா சில நல்ல விஷயங்கள சுட்டி காமிச்சாரு. இதுதான் எ ரியல் பொலிட்டிக்கல் மாஸ்டர். எதிர்ல நின்னா கூட, எதிரியா நின்னா கூட, அவன் செய்கிற மிக சிறிய நல்ல விஷயத்தை கூட சுட்டி காமிச்சாரு. எஸ், தொழிற்பேட்டை, குழந்தைகள் உதவித்தொகை, 15 நாள் அந்த பணப்பலன் விடுப்புச் சரண், பத்திர பதவியில் பெண்களுக்கு சலுகை கொடுத்த இதெல்லாம் வரவேற்றவரு. இன்னும் சில குறைகள சுட்டி காமிச்சாரு. அது அவங்களுக்கு பொறுக்கலையே. இப்ப நாம அத கேட்போமே. எங்கே? எங்க புதிய நீர்ப்பாசன திட்டங்கள் எங்கே? புதிய மருத்துவக் கல்லூரிக்கான அறிவிப்பு எங்கே? பழைய ஓய்வூதிய திட்டம் எங்கே? ஜாக்டோ ஜியோ அந்த நிர்வாகிகள் தொடர்ச்சியா 4 வருஷமா போராடிட்டு இருக்காங்களே, அவர்களை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு 5 வார்த்தைகளாவது எங்கே? ஒரு நியூஸ்ல பார்த்தேன். எவ்வளவு உண்மைன்னு தெரியல. சாமிக்கு அவங்க லெட்டர் எழுதி போட்டுருக்காங்களாம். எங்க மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்வருக்கு நீங்க நல்ல புத்தி குடுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேண்டுதலாம். அப்படி எழுதி போட்டுருக்காங்களாம். எத்தனை ஆண்டுகளாக வேதனையில இருக்கிறாங்க? எந்த புதிய அறிவிப்புமே இல்லையே. பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லையே. சிலிண்டருக்கு ரூ. 100 குறைப்பதாக சொன்னீர்களே. ரூ. 1 கூட குறைக்கலையே. ரூ. 100 சரி அனௌன்ஸ் பண்ணிட்டோம். எதையாவது ஒண்ணு சொல்லி ஒரு ரூ. 50 ஏதாவது ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணுவாங்களா? பெட்ரோல், டீசல்னு அடித்து விட்ட வாக்குறுதிகள் எங்கே? மாதம் ஒரு முறை மின்கட்டண கணக்கெடுப்பு எங்கே? அடிப்படை வசதிகள் எங்கே? இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவியினுடைய வழக்கு சார்ந்து ஏதாவது ஒண்ணு, இந்த பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு சார்ந்து ஏதாவது ஒரு கொள்கை முடிவு ஏதாவது வந்ததா? எதுவுமே இல்லையே. எங்கே? ரேஷனில் கூடுதல் சர்க்கரை எங்கே? வேகம் எடுக்கக்கூடிய விலைவாசியை நாங்க கட்டுப்படுத்துறோம், குறைக்கிறோம். ஏதாவது அறிவிப்பு எங்கே? இது எதுவுமே இல்ல. ஆனா, அன்றைய தினம் நான் நியூஸ்ல பார்க்கிறேன். விமான நிலையத்திற்காக அந்த லேண்ட் அக்விசிஷன் பண்ணக்கூடிய வேலைகளை விரைவு செய்வதாக சொல்றாங்க. மார்க் மை வேர்ட்ஸ் அன்பு தம்பிகளே, தங்கைகளே, சகோதரர்களே. உலகத்துல அகதிகள் விமான நிலையம் வருவார்கள். ஆனால் ஒரு விமான நிலைய அகதிகளை நாம உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். ஏர்போர்ட் அகதிகள் என்பதை இந்த தமிழ் நிலப்பரப்புல பெரும் பணத்தாசையோடு, பேராசையோடு நம்முடைய கொள்கை எதிரிகளும், அரசியல் எதிரிகளும் சேர்ந்து சத்தமில்லாமல் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏர்போர்ட் அகதிகளாக நிற்கதியாக நிற்கக்கூடிய மக்களின் கரங்களை பற்றி நேரடியாக அங்க போய் பரந்துரைக்க போயிட்டு வந்தாரே தலைவர். அவரினுடைய திசையில் நின்று, அவரினுடைய பாதையில் நின்று சொல்கிறேன். இந்த கரப்ஷன் கபடதாரிகளை இதை போன்ற ஸ்பேஸ் போன்ற, இதை போன்ற எக்ஸ் போன்ற தளத்தில் இருக்கக்கூடிய உங்களை போன்ற அன்னைக்கு மேடையிலே சொன்னார் பாருங்க, எங்கப்பா இருக்கிறீங்க ஸ்லீப்பர் செல்னு. உண்மையிலேயே உங்கள் கையில் தான் இந்த கடமை இருக்கிறது. இதையெல்லாம் எடுத்து நாம பேசணும், எக்ஸ்போஸ் பண்ணணும். எத்தனையோ விஷயங்கள் சொன்னாங்க. நடப்பாண்டுல வருவாய் பற்றாக்குறை இருக்காதுன்னாங்க. பட் என் நினைவு சரியா இருக்கணும்னா கிட்டத்தட்ட 41,000 கோடி ரூபாய் வரைக்கும் பற்றாக்குறை வரும்னு சொல்றாங்க. மொத்த கடன் எத்தனையோ லட்சம் கோடி வந்து நிக்கிறாங்க. 74 ஆண்டுகளில் தமிழ்நாடு வாங்கிய கடனை விட 4 ஆண்டுகளில் வாங்கிய கடன் மொத்தமா அதிகமா இருக்கும் பொழுது, இதை பார்க்கிற பொழுது நம்ம மலைக்காம எப்படி இருக்க முடியும்? மதிப்பிற்குரிய அமைச்சர் பிடிஆர் சொல்றது உண்மைதான். வளரும் நாடோ, வளரும் ஸ்டேட்டோ கடன் அதிகமா வாங்கும். அப்ப இன்னொரு விஷயத்த பார்க்கணுமே. 30,000 கோடி ஒரே குடும்பத்திற்கு போகுதுன்னு சொல்றாரு. வெறும் கடனை மட்டும் வாங்கிக்கிட்டே இருந்தா எப்படி வளர முடியும்? அதை திருப்பி அடைப்பதற்கான ஏதாவது திட்டம் இருக்கிறதா? எதுவுமே இல்லாம ஒவ்வொரு நாளும் திரும்பிய திசையெல்லாம் வரக்கூடிய தலைப்பு செய்திகள்லாம் இப்படி சமூக அநீதிக்கான மலைப்பு செய்திகளா இருக்கிறத பார்க்கிற பொழுது உண்மையிலேயே வேதனையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டுறேன். நான் பெரிதும் எதிர்பார்த்தது இந்த முறையாவது இந்த ஆணவ படுகொலையை தடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு சட்டம் வந்துவிடும் என்று எதிர்பார்த்தேன்.
ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிருங்க. இனிமே நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா இதுதான் கடைசி பட்ஜெட். இந்த டேர்ம் அரசாங்கத்திற்கான கடைசி பட்ஜெட் என்பதால் நான் நிறைய எதிர்பார்த்தேன். ஒருவேளை மக்களின் முடிவு எப்படி இருக்கும்னு தெரியல. இதுதான் அந்த கட்சிக்கே கடைசி பட்ஜெட்டா என்பதும் எனக்கு தெரியல. அது காலத்தின் கைகளில் இருக்கிறது. அடுத்தடுத்து இதை போன்ற விஷயங்களை அவர்கள் மக்கள் நலன் சார்ந்து பட்ஜெட்டில் இருந்து ஒரு மாண்போடு மரியாதையோடு இஸ்லாமிய சகோதரர்களை பேசுவதில் இருந்து, சக மனிதர்களை மனிதர்களாக மதிப்பதில் இருந்து, எல்லா வகையிலும் இந்த மண்ணையும் மக்களையும் வஞ்சிப்பதை தடுப்பதில் இருந்து, மறைமுக முதலாளிகள் மறைமுக கூட்டாளிகளோடு கூட்டு சேர்ந்து மக்கள் பிரச்சனை எப்பெல்லாம் அதிகமா வருதோ அதையெல்லாம் திசை திருப்பக்கூடிய இந்த கேவலமான அரசியல் அழுக்குகளை அடித்து துவைத்து வெளுத்து வெளியே அனுப்பக்கூடிய காலம்தான் 2026. அந்த கருவிதான் தமிழக வெற்றி கழகம். அதனுடைய தளபதி தான் எங்களுடைய தன்மான தலைவர் தளபதி விஜய் அவர்கள். அவரினுடைய வழியில் நின்று இவர்களை நாம் எக்ஸ்போஸ் செய்வோம். இந்த நல்ல வாய்ப்பை தந்ததற்கு இந்த முதல் சுற்றுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எங்களுக்கு இங்க ஃபயர் எமோஜி போடுற ஆப்ஷன் கிடையாது. பட் இட் வாஸ் லைக் அ ஃபயர் பிராண்ட்னா ஆஸ் யூஷுவல். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிங்க. ஏன்னா அன்னைக்கு தளபதி அந்த வீடியோலயும் சொன்ன மாதிரி இதெல்லாம் நீங்க செய்வீங்கன்ற அந்த எதிர்பார்ப்புனால தானே நம்ம எல்லாருமே உங்களை ஆட்சியில் அமர்த்தணும். நாங்க ஒன்றும் உங்களால எதிரிகள் கிடையாது இல்லையா? நம்மலாம் அவங்கள நம்பி அவங்க நல்லது செய்வாங்கன்றது எதிர்பார்த்து தானே அவங்கள ஆட்சியில உட்கார வச்சோம். அந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு ரொம்ப இதுவா இருக்குண்ணா. இதை தொடர்ந்துன்னா நான் அப்படியே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறேன். மாத்தி நான் உங்ககிட்டயும் ரமேஷ் ப்ரோ கிட்டையும் கொஞ்சம் மாத்தி கேட்டுக்கிறேன். அதுல முதற் கேள்வியா ராஜ்மோகன் அண்ணா உங்களுக்கு தான். அதாவது தமிழக வெற்றி கழகம் தலைவர் தொடங்குற போது ஒரு ஏனோ தானோன்னு இல்லாம ஒரு ரொம்ப வலிமையான கொள்கைகளையும் செயல்பாடுகளையும் முன்னிறுத்தி அதற்கு சும்மா ஏதோ ஒண்ணு சொல்லணும், ஒரு வாய் வார்த்தையாக இருக்கக்கூடாதுங்கிற அளவுல ரொம்ப ஆழமான கருத்துக்களையும் நம்ம கொள்கை தலைவர்களையும் வச்சு ஆரம்பிச்ச நம்மளோட கட்சி. இப்போ பெரியார், அம்பேத்கர் இவர்களை முன்னிறுத்தி நம்ம ஒரு கொள்கையை எடுத்து ஒரு செயல்பாடுகளை கொண்டு போற போது அதே பெரியாரும் அம்பேத்கர் வழியில் இருக்கும் மற்ற கட்சிகள் நம்மள பாத்தீங்கன்னா பாராட்ட தானே செஞ்சிருக்கணும். அது எப்படி நம்ம போகிற அதே நல்ல கருத்துக்களையும் பெரியார், அம்பேத்கரை எடுத்துட்டு போற போதும் அதே வழியில கட்சி நடத்துகிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் எப்படி அதை எதிர்க்கிறாங்க? எப்படி இந்த கான்ட்ராடிக்ஷன் எங்க வருது? இது ரொம்ப எனக்கு ஒரு ஒரு பசுலாவே இருக்கு. இது நியாயமா பார்த்தா அவங்க சந்தோஷம் தானே படணும். சரியான கேள்வி. இந்த நேரத்துல நான் ஒரு எடுத்துக்காட்டு தரேன். அண்ணா அவர்கள் மாற்றான் தோட்டத்து மளிகைக்கு மனம் இருக்குன்னு சொன்ன மாதிரி, நம்மளோட கூட்டணியில இல்ல. அவங்க ஆளுங்கட்சி திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய சங்கத்தமிழன் அவர் இன்டர்வியூஸ்ல பார்த்தீங்கன்னா, பெரியாரினுடைய, அம்பேத்கரினுடைய சிந்தனைகளின்படி எழுப்பப்பட்ட நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியில் இருந்து நாம் எதையெல்லாம் சொல்கிறோமோ, அதையெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அவரே சொல்றார். யார் அம்பேத்கரு? நீ தொட்டு தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தண்ணீரை தடை செய்த ஒரு சமூகத்திற்கு தண்ணீரையும் மின்சாரத்தையும் தங்கு தடையின்றி கிடைப்பதற்கான சட்டத்தை கொடுத்தவர். அவருக்கிணையான ஆங்கில புலமையோ அரசியல் புலமையோ அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் யாருக்குமே இல்லைன்னு சொல்கிற அளவிற்கு தன் பேரை விட பட்ட படிப்புகளினுடைய அந்த வரிசையை அந்த லென்த்தை அதிகமாக அவ்வளவு தன் லைஃப் டெடிகேட் பண்ணி படித்தவர். ஆனா அவர் பேரை சொல்லி வரக்கூடிய இந்த சமூக நீதி பேசக்கூடிய இந்த திராவிட மாடல் என்பது அவரை கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை பற்றி தொடர்ச்சியா எந்த அளவுக்கு அவங்க கேரக்டர் அசசினேஷன் பண்றாங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நாம அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டு தான் வருவோம். நம்மளுடைய தோழர்கள் கேட்கும் போது கூட என்னை கேட்பாங்க, உங்களுக்கு எதுவும் மனச்சோர்வு ஏற்படுமா? ஏதாவது ஒண்ணு இல்லாததை பொல்லாததை சொல்லுவாங்களே, அவமானப்படுத்துவாங்களே. ஏங்க அண்ணல் அம்பேத்கருக்கு வராத அவமானமாங்க? அவர் சந்திக்காத ஒரு பார்ஷியாலிட்டியா, அவருக்கு நடக்காத கொடுமையா நம்ம சந்திச்சிட போறோம்? அப்ப தந்தை பெரியார் எடுத்து நாம பேசுறோம், அம்பேத்கர் எடுத்து பேசுறோம். அவர்களை வெறுமனே வாக்குச்சீட்டுக்கான வசீகரம் உள்ள ஒரு ஈர்ப்பு விசையா பயன்படுத்தாம அவர்களை இந்த மக்களை பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடிய கொள்கை தலைவராக நம்ம நிறுவுறோம், ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்றோம், எக்ஸிபிட் பண்றோம். இது அவர்களால தாங்க முடியல. ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக இந்த மண்ணில் குறிப்பா கடந்த சில தேர்தல்களில் மீண்டும் மீண்டும் அவங்கள ஒரு வாக்கு வங்கியை ஈர்க்கக்கூடிய விசையாக பயன்படுத்தினார்களே தவிர உண்மையிலேயே அவங்களுடைய பார்ட்டி கேடர்ஸ்ல முழுமையாக பொலிட்டிசைஸ் பண்ணல. அவங்க தான் பண்ணுவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். அதை அவங்க பண்ணல. அந்த வெற்றிடத்தை இட்டு நிரப்பக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக டிவிக்கே வருவதை அவர்களால பொறுக்க முடியல. வேற எப்படி அவங்களால அட்டாக் பண்ண முடியும்? வேற எப்படி அரசியல் பண்ண முடியும்? வேங்கை வயல் பிரச்சனை எடுத்துக்கங்க. பழி போடுவதற்கு பதிலாக எங்களை கொன்னுடுங்கன்றாங்க அந்த 3 பேரு. குற்றச்சாட்டு சொன்னவங்க மேலேயே ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க.
அதுவும் இன்னைக்கு வேங்கை வயலுக்கு தளபதி போக போறாருன்னு ஒரு உளவு தகவல் வந்த ஒரு சில மணி நேரத்துல அவசர அவசரமா குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்றாங்க. இந்த பரந்தூர் விமான நிலையம் போன்ற விஷயங்கள்லையும், சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள்லையும், எல்லா வகையான பேராசை பிடித்த, பணத்தாசை பிடித்த, வெறியாட்டம் மிகுந்த ஒரு கொடூரமான கார்ப்பரேட் நன்மை சார்ந்த விஷயங்களையும் அதிகமாக பாதிக்கப்படுறது ரூரல் மக்கள். அதிலும் அதிகமாக பாதிக்கப்படுறது அங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். இததான் எல்லோருக்கும் அம்பேத்கர் மேடையில நம்ம தளபதி பேசினாரு. இததான் நம்முடைய கொள்கை தலைவராக அம்பேத்கரையும் பெரியாரையும் வைத்து நம்மளை எல்லாம் பொலிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதைதான் நாம எல்லாரும் பேசுறோம். இதைதான் நம்ம இன்னும் பேசணும். அவர்கள் எத்தனை மோசமாக நம்மை அவமானப்படுத்தினாலும், எத்தனை கற்களை எடுத்து வீசினாலும், வீசப்பட்ட கற்களை சேகரம் செய்து அதில் கோட்டை கட்டி கொடியேற்ற அங்க தளபதியினுடைய தங்க பொற்கரங்களை கொண்டு வருவோம். நம்ம உறுதியா இருக்கணும். வாழ்நாள் முழுக்க எந்த ஒரு ஈக்குவாலிட்டிக்காக அவர் கஷ்டப்பட்டார் அம்பேத்கர். வாழ்நாள் முழுக்க எந்த பெண்ணுரிமைக்காக பாடுபட்டார் தந்தை பெரியார். அதை தான் இன்னைக்கு நாம சேர்ந்திருக்கிறோம். அவர்களுடைய பயணத்தினுடைய ஒரு நீட்சியா தான் இன்னைக்கு நாம வந்திருக்கிறோம். ஏன் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பெண்கள் அந்த ஒரு பெரிய அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல நக்கீரர் பத்திரிகை வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் திமுகவினுடைய ஒரு நட்பு சக்தி தான் அண்ணன் கோபால் அவர்களினுடைய நக்கீரன் பத்திரிகை. அது மீது எனக்கு பெரிய மரியாதை உண்டு. ஆனா பொதுவா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆளுங்கட்சியான திமுக ஃபேவரா தான் இருப்பாங்க. ஆனா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல சென்னையில் ஒரு நிர்பயா அண்ணா பல்கலை மாணவிக்கு நேர்ந்த கொடூரம் அப்படின்னு அவங்க கவர் போட்டோ போட்டாங்க, தலைப்புச் செய்தி போட்டாங்க. எஸ், அது சென்னையினுடைய நிர்பயா. அந்த காலகட்டத்துல வீட்டில இருந்து படிக்கக்கூடிய பயிற்சி நிலையங்களுக்கு, படிப்பு நிலையங்களுக்கு, கல்வி சாலைகளுக்கு பெண்கள் செல்வதற்கு ஒரு அச்சம் வந்தது. அப்ப எப்பேற்பட்ட விஷயம். அந்த 74 வருஷம் பேக்வர்ட் ஆச்சு. வேண்டாம், நீங்க அச்சப்படாதீங்க, அண்ணன் நான் இருக்கேன்னு தன் கைப்பட தளபதி அவர்கள் ஒரு கடிதம் எழுதினாரு. நம்ம மகளிர் அணி தோழர்களும் தோழிகளும் அவங்க வீடு வீடா வீதி வீதியா இறங்கி அதை ஒரு பாம்ப்ளேட் கொடுக்க மாதிரி கொடுத்தாங்க. அவங்கள அடிச்சு மிரட்டி கைது பண்ணி மனசாட்சி இல்லாம மூச்சு விட கூட சரியா இடம் இல்லாத ஒரு இடத்துல அடைத்து அவங்கள சித்திரவதை பண்ணப்பட்ட போது நம்முடைய அந்த ஒரு நாள் முழுக்க அது ஒரு தேசிய செய்தியா மாறிச்சு. எல்லா ஊடகங்களையும் அது தேசிய செய்தியா மாறிச்சு. இப்ப மகளிர் தினத்தன்று, சர்வதேச மகளிர் தினத்தன்று நாடு முழுக்க கவனத்தை ஈர்த்தது நம்ம மகளிர் அணியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த தோழர்களினுடைய அந்த கூட்டங்கள், அவர்களினுடைய செயல்பாடு. அப்ப இததான் தந்தை பெரியார் கனவு கண்டார். அவர் என்ன சொன்னாரு? கடவுளை மற, மனிதனை நினைனார். நான் இன்னும் என்ன சொல்றேன், ஆளுங்கட்சிக்கு கட்சியை மற, மக்களை நினைன்ற. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்புக்கும் சேர்த்துதான் டிவிக்கு போராடுது. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த இன்இக்வாலிட்டி உடைய வேண்டும், அந்த மன்னராட்சி மனப்பான்மை, பண்ணையார் மனப்பான்மை, அந்த கண்ணோட்டம் உடைய வேண்டும் என்பதற்காக சேர்த்து ஈக்குவாலிட்டி கேஸ் கேட்டு டிவிக்கு போராடுது. உங்கள் கட்சியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய, உங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, காலங்காலமாக எழுந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசியல் கொடுமைகளுக்கும் நீதி கேட்டு மக்கள் சக்தியோடு துணையாக டிவிக்கு போராடுகிறது. அதை தான் தந்தை பெரியார் அன்று கனவு கண்டார். அதைதான் அண்ணல் அம்பேத்கர் கனவு கண்டார். அவர்கள் கண்ட கனவை நனவாக்குவதற்காக நம்ம போறோம். நம்மை இதற்காக அவங்க அசிங்கப்படுத்தினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களால பண்ணக்கூடியது அது மட்டும்தான். அதை அவங்க பெட்டரா பண்ணட்டும். நம்மால பண்ணக்கூடியது இன்னும் சிறந்த விஷயம் எவ்வளவு இருக்கு. we have better things to do. அடைவதற்கு ஒரு மாபெரும் பொன்னுலகம் இருக்கிறது. இழப்பதற்கு நமக்கு எதுவுமே இல்லை. வாங்க ஜாலியா போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர்ண்ணா, சூப்பர். அதுவும் நீங்க குறிப்பிட்டு சொன்ன மாதிரி அந்த தளபதி அவர்கள் கைப்பட எழுதின கடிதம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையா இருந்திருக்கும் மக்களுக்குன்றது எல்லாரும் நம்ம பொதுமக்கள் கொடுக்கிற பேட்டி, அப்புறம் அவங்க இந்த யூடியூப் சேனல்ஸ்ல பேசுறதை வச்சு புரிஞ்சுக்க முடியுது. ஆக்சுவலா நம்ம நிறைய விஷயங்கள்ல ஒரு லீடர் கிட்ட இருந்து மக்கள் அதுதானே எதிர்பார்ப்பாங்க. அந்த ஒரு நம்பிக்கை, அந்த தைரியம், நான் உங்க பக்கம் நிக்கிறேன், நான் உங்களுக்காக இருப்பேங்கிற அந்த தைரியம் தானே ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு அட் cases like this and scenarios like this. So அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேள்விக்கு போயிடலாம். ரமேஷ் தோழர், உங்களுக்கு தான். இப்போ மதுபானத்துறையில நடந்த முறைகேடுகள் பத்தி ஒரு இஷ்யூ கிளம்பின போது தலைவர் அவர்கள் அதை குறித்து இம்மிடியட்டா ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. அந்த அறிக்கையை பத்தி உங்கள் பார்வை? இந்த மதுபானத்துறை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நான் ஊழலுக்கு வரேன். அதற்கு முன்பாக இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு அடிப்படை காரணமாக, மிக முக்கிய காரணமாக இருப்பது இந்த மது போன்ற போதைப் பொருட்கள். இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மது, இந்த போதைப் பொருட்களுடைய புழக்கம் என்பது சர்வ சாதாரணமாக மிக அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறது அப்படின்றது நம்ம தினசரி செய்திகளை படித்தாலே நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடிங்கிற மாதிரி இதுக்கு நமக்கு பெரிய ஆதாரம் ஒன்றும் தேவையில்லை. தினசரி நடந்துகிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் இந்த விற்பனை அமோகமாக நடந்துகிட்டு இருக்குது. அதனாலதான் மிகப்பெரிய அளவுல இன்றைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது இங்க அதிகம் ஆகிக்கிட்டே இருக்குது.
குறிப்பாக இந்த திமுகவினுடைய ஆட்சியில. நீங்க ஒரு ஆட்சி அப்படின்னா எப்படி நடக்கணும்? நீங்க 2016 தேர்தலின் போது உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில நீங்க சொல்றீங்க, முதல் கையெழுத்துல மதுவிலக்க வந்து நாங்க அமல்படுத்துவோம் தமிழ்நாட்டுல அப்படின்னு. அதுவே 2021 தேர்தல்ல அதை பற்றிய எந்த விதமான அறிவிப்பும் கிடையாது. அத பற்றி கேட்டாலும், நாங்க அப்பதானே அறிவிச்சோம் அப்படின்னு சொல்லி கடந்து போறது ஒரு ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு மக்கள் மீது அக்கறை கொண்டுள்ளார்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, இன்றைக்கு நீங்க உங்களை எல்லாருமே இளைஞர்கள் அப்பான்னு கூப்பிடுறாங்க, அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு இளைஞராக நான் ஒரு கட்சியில் இருப்பதாக கூட நான் பேசவில்லை. ஒரு இளைஞராக, சாதாரண மனிதராக, ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருப்பவராக நான் கேள்வி கேட்கிறேன். அப்பா அப்படின்னா, என்னுடைய அப்பான்னா, என் வாழ்க்கையில நான் முன்னேறதுக்கு என்ன படிக்க வைக்கணும். ஆனா தெருவெங்கும் கடை திறந்து என்ன குடிக்க வைக்க கூடாது. என்னுடைய அப்பான்னா, என் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நான் முன்னேறி என் சொந்த கால்ல நிற்பதற்கு எனக்கு தொழில் தொடங்கி குடுக்கணும். ஒரு மளிகை கடை தொடங்கி குடுக்கலாம். ஒரு துணிக்கடை தொடங்கி குடுக்கலாம். ஒரு பழக்கடை தொடங்கி குடுக்கலாம். ஒரு ஜூஸ் கடை தொடங்கி குடுக்கலாம். ஒரு டீ கடை தொடங்கி குடுக்கலாம். எந்த அப்பா தெருவுக்கு தெரு மதுபான கடைய தொறந்து குடுப்பாரு? அப்ப இதையெல்லாம் செய்துவிட்டு, நீங்கள் அப்பா, அப்பா என்று சொன்னால் மட்டும் எப்படி மக்கள் உங்களை மனதார ஏற்றுக்கொள்வார்கள்? உண்மையிலேயே மக்கள் தன்னுடைய அடிமனதிலிருந்து அப்பான்னு கூப்பிடணும்னா, நீங்க அதற்கான பணிகளை செஞ்சிருக்கீங்களா? அப்படின்றத ஒரு முறை நீங்க வந்து உங்களுடைய ஆட்சியை மறுபரிசீலனை செய்து பார்க்கணும். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பாக்களையும் மாதம் சம்பளம் வந்த உடனேயே, அந்த மாதத்தில் சம்பளம் கரையும் வரை மதுக்கடைகள்ல மதுபானத்தை குடிக்க வைத்து அந்த கடையின் வாசல்லையும் தெரு ஓரங்கள்லயும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பாக்களையும் படுக்க வைத்து விட்டு, நீங்கள் உங்களை அப்பான்னு மாறுதட்டி எப்படி சொல்லிக்க உங்களுக்கு மனசு வருது? அப்படின்றத நான் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்த ஒரு இளைஞராக நான் கேட்கிறேன். எப்படி இளைஞர்களுக்கு உங்களை அப்பா என்று கூப்பிடுவதற்கான அந்த மனம் வரும் அப்படின்றத நீங்க இந்த இடத்துல எல்லாருமே ஒரு சாதாரண மனிதராக யோசிச்சு பாருங்க. ஒரு கட்சியின் சார்பு இல்லாம சாதாரணமா யோசிச்சு பாருங்க. சோ இந்த மது பிரச்சனை இந்த அளவுக்கு இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? மதுவை குறைக்கல. ஆனா மது விற்பனையை எப்படி அதிகரிக்கலாம்? இன்டர்னல் டார்கெட்ஸ் வச்சு எப்படி நம்ம மது விற்பனையை அதிகரிக்கலாம்? தீபாவளி பொங்கலுக்கு 400 கோடி 700 கோடின்னு எப்படி நம்ம மது விற்பனையை வந்து அதிகரிக்கலாம்? மால்கள்ல வெண்டிங் மிஷின் வச்சு மதுபானங்களை நம்ம விற்பனை செய்வதற்கு ஏற்பாடு செய்யலாமா? அதே போல விளையாட்டு மைதானங்கள்ல, திருமண மண்டபங்கள்ல, விழாக்கள்ல நம்ம வந்து மதுபானம் கொடுப்பதற்கு முயற்சி செய்து பார்ப்போமா? டெட்ரா பாக்கெட்டுகள்ல வந்து ஈஸியாக நம்ம மதுபானத்தை விற்பனை செய்யலாமா? வீரன் அப்படின்ற மாதிரியான புது பிராண்டுகளை கொண்டு வந்து நம்ம வந்து மக்களிடையே புழக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கலாமா? மதுபான பாட்டில்களுக்கு மதுபானத்தை குடிக்க வச்சு அதுல வர பணம் பத்தாது. அதுலயும் நீங்க என்ன பண்றீங்க? பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு மேல 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபான்னு வச்சு அதுலயும் ஒரு சுரண்டல், ஒரு ஊழல், இப்படியான வேலைகளை நீங்க செய்துகிட்டு வரீங்க. மதுபானத்தை ஒழிக்க வேண்டிய அரசு மதுபானத்தை ஒழிக்காம நீங்க அந்த மதுபான விற்பனையை வந்து அதிகப்படுத்திக்கிட்டு, ஆனா வீடியோவுல மட்டும் நீங்க வந்துட்டு குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் அப்படின்னு ஐயா வடிவேலு அவர்கள் படத்தில் வர ஒரு காமெடி போல நீங்க வந்து குடிக்காதீங்க, அது நலன் கிடையாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தா எந்த வகையில மக்கள் உங்களை பார்ப்பாங்க? செயல்பாடுகள்ல ஒண்ணுமே இல்லாம எவ்வளவு நாள் தான் நீங்க பேசி பேசி மக்களை ஏமாற்ற முடியும்? இந்தப்பட்ட ஒரு சூழல்ல ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்துல கடந்த வேற ஒரு கட்சியில இருக்கும் பொழுது போக்குவரத்து துறையில ஒரு ஊழல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒருத்தரை உங்க கட்சிக்கு வந்த உடனே நீங்க அமைச்சராக்கி அழகு பார்த்து அந்த கட்சியில இருக்கும்போது மிக பெரிய அளவுல நீங்க எப்படியெல்லாம் விமர்சனம் செய்ய முடியுமோ செஞ்சுட்டு உங்க கட்சிக்குள்ள வந்த உடனே அவர் தூய்மை அடைந்து விட்டதாகவும் புனிதம் அடைந்து விட்டதாகவும் அவர் வந்து ஒரு தியாகியாகி விட்டதாக போல நீங்க சித்தரித்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து இன்றைக்கு உங்களுடைய ஆட்சி காலத்திலுமேயே இந்த மதுபானத்துறையில மிகப்பெரிய அளவுல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வந்து எதிர்கொண்டிருக்கிறார். ஏறத்தாழ 1000 கோடிக்கு ஊழல் செய்ததாக அந்த ஊழல் குற்றச்சாட்டு இன்றைக்கு எழுந்துள்ளது. இப்ப இதற்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல முடியும்? இடி மிக தெளிவாக அறிக்கையை வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஒரு 1000 கோடிக்கு மேல ஊழல் நிகழ்ந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை டிரான்ஸ்பர் செய்யறதுல, அதே போல வந்து அந்த லைசன்ஸ் கொடுக்கறதுல, டெண்டர் விடுறதுல எல்லா இடத்துலயுமே முறைகேடுகள் நடந்திருக்கு. சரியான KYC இல்லாத நபர்களுக்கெல்லாம் வந்து டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கு, லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இது போன்ற பல குற்றச்சாட்டுகளை இன்றைக்கு இடி வந்து உங்க மேல அடுக்கி இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழல்ல நீங்க ஏற்கனவே கைதாகி சம்பந்தப்பட்ட அமைச்சர் ஜெயிலில் இருக்கும் பொழுதும் அவரை இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சராகவே வைத்துக் கொண்டு நீங்கள் அவருக்கு அபரிவிதமான ஒரு சப்போர்ட்டை கொடுத்தீங்க.
திரும்ப வந்த உடனே மீண்டும் இலாக்கா ஒதுக்கி அமைச்சரவையில கொண்டு வந்தீங்க. இன்றைக்கு மீண்டும் ஒரு புகார் எழுந்திருக்குது. எத்தனை ஆண்டு காலம் தான் நீங்க இது போன்ற ஊழல் செய்பவர்களை காப்பாற்ற போறீங்க? இல்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதாயம் அவர்கள் மூலியமாக இருந்திருந்தால் நீங்கள் இப்படி ஒரு ஆதரவை அவர்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா மது மட்டும் இல்ல, இன்றைக்கு போதைப் பொருட்களாக இருக்கட்டும், போதைப் பொருள் புழக்கம் இன்றைக்கு கல்லூரியில பள்ளிகள் வரைக்கும் அது நீடித்திருக்கிறது. மாணவர்கள் இளையோர்களின் வாழ்க்கையை கெடுப்பதுல மிக முக்கிய பங்காற்றி வருகிறது இந்த போதைப் பொருள். அப்படிப்பட்ட போதைப் பொருள் வழக்குகள்ல உங்களுடைய கட்சியை சேர்ந்த நிர்வாகியே முக்கிய நபராக வைத்துக்கொண்டு நீங்கள் ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்து கொண்டு போதைப் பொருட்கள் உடல்நலத்தை கெடுக்கும்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க? சோ நீங்க மக்களை எல்லாம் ரொம்ப ஈஸியா ஏமாற்றி விடலாம். மக்களை ஏமாற்றி நம்ம மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம். இது போன்ற நம் மக்கள் நலன்களை எல்லாம் நம்ம பார்க்காம அந்த மக்களை அழித்து அந்த மக்களை எப்படியாவது நம்ம இந்த மக்கள் எக்கேடுக்கு பட்டு போனா என்ன, எந்த குடும்பம் எப்படி போனா என்ன, ஒவ்வொரு குடும்பமும் அழிஞ்சா என்ன அப்படின்னு நீங்கள் மதுபானத்தையும் இது போன்ற போதைப் பொருட்களையும் தங்கு தடையின்றி இந்த மாநிலம் முழுவதும் நீங்க நடத்த விட்டுட்டு, பத்தாததுக்கு கள்ளச்சாராயம் வேற மிக அமோகமாக இங்கு விற்கப்பட்டு அதனால பல்வேறு உயிர்களை இழந்து இன்றைக்கு தமிழகம் முழுக்க இந்த போதை, மது, கள்ளச்சாராயம் போன்ற விஷயங்களால் அழிந்து கொண்டிருக்கும் போது அதிலையும் உங்கள் குடும்பம் ஒரு குடும்பம் மட்டுமே மிக பெரிய அளவு பலனடைவதற்காக நீங்க இப்பேற்பட்ட ஊழலை செய்து கொண்டு நல்லாட்சி கொடுப்பது போல ஏதோ தேனாரும் பாலாரும் ஓடுவது போல இந்த மதுவாறு ஓடுவதை மறைத்துவிட்டு நீங்கள் உங்களுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தீர்கள் என்றால் மக்கள் உங்களை 2026 வீட்டிற்கு அனுப்புவது உறுதி. இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதைதான் எங்க தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. நீங்க பண்ற ஊழல்கள்ல எப்பேற்பட்ட ஊழல்கள் பாருங்க. நீங்க ஒரு இமாலய அளவுல ஊழல், அதுவும் இவ்வளவு அழகா ஒரு ஊழலை செய்து மக்களை ஏமாற்றி மக்களுடைய பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து மக்கள் நலன் கொஞ்சமும் இல்லாம நீங்கள் வாழ்வதற்காக பணம் 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 என்று நீங்கள் வாழ்வதற்காக ஒவ்வொரு மக்களுடைய ஒவ்வொரு குடும்பத்துடைய ஒவ்வொரு வீட்டுடைய வாழ்வாதாரத்தையும் கெடுத்துட்டு ஆனா ஒவ்வொரு வீட்லயும் என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க மக்களை ஏமாளியாக நினைத்து கொண்டு இத்தனை ஆண்டு காலம் பேசி வந்தீங்களோ, மக்கள் ஏமாளி கிடையாது, வேறு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்கெல்லாம் வாக்களிச்சாங்களே தவிர மனமாற இவர் நம்மளை காக்க வந்த கடவுள் அப்படின்னு நம்பிலாம் உங்களுக்கு யாரும் ஓட்டு போடல. உண்மையிலேயே மக்கள் எல்லாருமே வேற வழி இல்லாம இத்தனை ஆண்டு காலம் வாக்களித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா இன்றைக்கு இந்த ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய அந்த முகமுடியை, திராவிட மாடல் என்ற முகமுடியை அணிந்து கொண்டு ஊழலால் மக்களை அழித்துக் கொண்டிருக்கிற இந்த விளம்பர மாடல் ஆட்சியை அகற்றுவதற்கு 2026 மக்கள் எங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு பயம். எங்கள் தலைவர் ஊழலை பற்றி அறிக்கை கொடுத்த உடனேயே அவ்வளவு விமர்சனங்கள், அவதூறுகளை உங்களுடைய 3ஆம் கட்ட இணைய கைக்கூலிகளை வைத்துக் கொண்டு நீங்கள் பரப்பிக்கொண்டு ஏதாவது ஒரு வகையில எங்கள் தலைவருக்கும் எங்கள் கழகத்துக்கும் நம்ம இழுக்கு சேர்த்திட மாட்டோமா, இல்ல அவர்களை நம்ம நெகட்டிவ் பண்ணி மக்களிடையே கொண்டு சேர்த்து விட மாட்டோமா என்று நீங்கள் சலசலப்புகளை உண்டாக்க முயற்சி செய்தீர்கள். ஆனா மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க ப்ரோ. ஒண்ணுமே பண்ண முடியாது. 2026 1977 எப்படி ஊழலுக்காகவே ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் அதற்கு பிறகாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை உங்களோட ஆட்சி கட்டில் அமர முடியவில்லையோ, வரலாறு மீண்டும் அப்படி ஒரு சம்பவத்தை பார்க்க இருக்கிறது 2026. தயாரா இருங்க பிரதர், தயாரா இருங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. எல்லா பாயிண்ட்ஸையும் ரொம்ப அழகா எடுத்து சொல்லிட்டீங்க. இவங்க சொல்ற மாதிரி ஒரு முகமூடி, இவங்க முகமூடி கிளியப்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு. பட் அதுக்குள்ள என்ன நிலைமையில ஆவாங்கன்னே தெரியல. அவங்க ஒரு நாளும் அவங்க இந்த பதப்பதப்புலயே நகரும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஸோ தேங்க்யூ. ஸோ இதெல்லாம் அடுத்த கொஸ்டின் போய்க்கலாம். ராஜ்மோகன் அண்ணா, உங்களுக்கு தான் இது ரொம்ப ஃபேமஸா தலைவர் சொன்ன அந்த பாசிசம் பாயாசம் பத்தி ஒரு நிமிஷம் முன்னாடி சொல்லுங்க. அவரு ரமேஷ் மீது நான் இப்ப வருத்தத்துல இருக்கேன். ஏன்னா அவரு மது ஆறு ஓடுது, கள்ளச்சாராயம் காட்டாரா ஓடுதுன்ட்டாரு. இப்ப இதை கேட்கக்கூடிய சில தலைவர்கள், என்னப்பா நமக்கு தெரியாம அந்த ஆறு ஓடுதான், அந்த ஆத்து மணல அள்ளி வித்திருக்கலாமே, அதுல ஒரு 1000 கோடி பார்த்திருக்கலாமே, அவங்க வருத்தப்படுவாங்களா இல்லையா? இனிமே காட்டாறு ஓடுது, மது ஆறு ஓடுதுன்னா அது எங்க ஓடுதுன்னு டீடைல் பண்ணி சொல்லுங்க. அங்க இருக்க மணலையும் எடுக்கணும்னு நினைச்சு அது ஒரு உண்மையிலே ஒரு ஆறு ஓடுதான், அந்த மணலில் திருடலான்னு யாரும் நினைச்சிட போறாங்க. நீங்க உங்க கொஸ்டினுக்கு வாங்க.
இல்ல அப்ப கூட அதை சரி செய்யணும்னு யோசிக்க மாட்டாங்க. அதான் சொல்ல வரீங்க, புரியுது. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஓகே ஓகே. சோ அதான் நம்ம தலைவர் சொன்ன அந்த ஃபேமஸ் வேர்டு தான் பாயசம், பாசிசம் அண்ட் பாயாசம்னா அவர் சொன்னது. இது இது வந்து ரொம்ப துணிச்சலா, ரொம்ப வெளிப்படையா ஒரு மாநாட்டுல வந்து வெளிப்படையா அறிவிச்சதை வந்து நம்ம தளபதி அவர்கள் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பல நேரங்கள்ல கூட இதை கவனிக்க தவறிடுறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க நடக்குது சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் அப்படிங்கிற ஒரு போக்கிலேயே நம்மளோட மைண்ட் செட்டு இங்க அப்படியே பழக்கப்பட்டிருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு எனக்கு தலைவர் சொன்னப்புறம். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த மீடியா எல்லா இடங்கள்லயும், அப்புறம் நம்ம ஆன்லைன்ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஆமால இவங்க இதே பண்றாங்க, இவங்க அதே பண்றாங்கல்ல அப்படிங்கிற அந்த ஒப்பீடு வந்து ரொம்ப அதிகமா ஆக்கப்பட்டுச்சு. இப்ப நம்மள வந்து ஆன்லைன்ல வந்து நீங்களும் நிறைய டிபேட்ஸ்ல எல்லாம் கலந்துருப்பீங்க, உங்களுக்கு இன்னும் பெட்டரா தெரியும். அதுல எல்லாம் நம்மளை எதிர்த்தவர்களே இன்னைக்கு இந்த பாயிண்ட்டுக்கு அரைவ் ஆயிட்டாங்க. நான் பெயர்கள் குறிப்பிட விரும்பல, பட் தனிப்பட்ட முறையில நம்மள வந்து இவங்கெல்லாம் ஒரு கட்சியா, இவங்கெல்லாம் சின்ன பசங்க, என்ன இதெல்லாம் பொலிட்டிஷியனே இல்லையே, இந்த மாதிரி விமர்சனம் வைத்த சிலர் இன்னைக்கு அவங்களே இந்த ஒரு மோடுக்கு அரைவ் ஆயிட்டாங்க. ஆமா இல்ல, ஆமா 2 பேரும் கூட்டணி போட்டுதான் பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி. சோ இது இந்த பாசிசம் பாயாசம், திமுக பாஜக இவர்கள் கூட இருக்கிற மறைமுக கூட்டணி, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கண்ணா? கண்டிப்பா. முதல்ல பாரதிய ஜனதா கட்சி 13 மாசம் தான் ஆட்சியில இருந்தது. அதுக்கப்புறமேட்டு அதுக்கும் முன்னாடி 13 நாட்கள் தான் நினைக்கிறேன், நினைவு சரியா இருந்தா. அதுக்கப்புறமா அவர்களை இந்தியா முழுக்க ஒரு வலிமையான சக்தியாக மாறுவதற்காக தமிழ்நாட்டில் அவர்களை தோளில் தூக்கி கொண்டு சுமந்தது அன்றைய திமுக. அவர்களை தமிழ் மண்ணில் அறிமுகப்படுத்தியது அன்றைய திமுக. பாரதிய ஜனதா கட்சிக்கும் தாவேகாக்கும் முதல்ல என்ன வேறுபாடு? பிஜேபியினுடைய கொள்கை என்ன? அவர்களின் கொள்கை மதவாதம். தாவேகா கொள்கை என்ன? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். பிஜேபி இந்த மண்ணுக்கு கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் என்ன? சிஏஏ, என்ஐஏ, இஸ்லாமிய விருப்ப சட்டங்களை அவங்க கொண்டு வரதுல ஆச்சரியம் இல்லை. நம்ம தலைவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? தமிழக வெற்றி கழகம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அப்ளை பண்ணி அந்த கன்ஃபர்மேஷன் வர்றதுக்குள்ளாரையே சிஏஏ சட்டத்திற்கு எதிராக அறிக்கை விட்ட ஒரு மனிதர் நம்மளுடைய தலைவர். டிமானிட்டைசேஷன் அப்ப எல்லாரும் சில்லறையை சிதற விட்டாங்க. இன்னொரு சுதந்திரம் வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் பயங்கரமா பில்டப் பண்ணாங்க. ஆனா காம் அண்ட் கம்போஸ்டாக நிதானமாக எதிலையும் நிதானமாக நின்று யோசிக்கக்கூடிய நம்முடைய தலைவர் 4 நாள் வெயிட் பண்ணாரு. பின்பு மீடியாவை சந்திச்சாரு. நோக்கம் சரியா இருந்தாலும் தாக்கம் தப்பா இருக்கு, டிமானிட்டைசேஷன் தப்புனாரு. ஜல்லிக்கட்டு அப்போ எத்தனை உச்ச நட்சத்திரங்கள், அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க, எத்தனை இன்ஃபுளுசர்ஸ், அத்தனை பேரை பீட்டாக்கு சப்போர்ட் பண்ணாங்க. தன்னுடைய இண்டஸ்ட்ரியை பத்தி கவலைப்படாம, தன்னுடைய கெரியோகிராஃபை பத்தி கவலைப்படாம, பீட்டாவை வீட்டுக்கு அனுப்பிட்டான்னு சொல்லி பீட்டாவை எதிர்த்து வீடியோல பேசி நேர்ல வந்து நாங்க இருந்தேன். முகத்துல கர்ச்சீஃபை கட்டிக்கிட்டு தரையில அமர்ந்த தலைவர் என்னுடைய தலைவர். யார்கிட்டயும் தன்னை வந்து தன்னால அங்க ஒரு சலசலப்பு வந்துடக்கூடாதுன்னு, தன்னால அந்த ஒரு லைம்லைட்டை ஸ்டீல் பண்ணக்கூடாதுன்னு. நான் ஆச்சரியப்படுற விஷயமே என்னன்னா, அன்றில் இருந்து இன்று வரை அவர் எடுத்த எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்லயுமே தப்பா போனதே கிடையாது. இதை தான் நம்முடைய ஆவணப்படத்துல கூட நம்முடைய ஆண்டு விழாவில் நான் சுட்டி காமிச்சிருப்பேன். நம்முடைய டிஎன்ஏ வெளியே பிஜேபிக்கும் டிவிகேக்கும் எந்த வகையிலும் ஒரு துளி கூட, ஒரு பர்சன்டேஜ் கூட எந்த வகையிலும் சம்பந்தமே இல்லை என்பது வெட்ட வெளிச்சமா உள்ளங்க நெல்லிக்கனி மாதிரி தெரியுது. பட்ட பகல்ல கையில டார்ச் லைட் எடுத்துட்டு போய் எதையும் தேட வேண்டாம். பிஜேபிக்கும் டிவிகேக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு யோசிக்கணும். ரெண்டும் ஒண்ணுதான். பிஜேபியும் டிவிகேவும் எந்த வகையிலும் யாரோடும் சம்பந்தம் இல்லாதவர்கள், தெள்ள தெளிவா அதை சொல்லிடுறேன். சரி, இங்க வாங்க. இப்ப டிஎம்கே பிஜேபியே நம்ம வந்து மறைமுக கூட்டாளிகள் நம்ம சொல்றோம். என்ஐஏ ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும். நம்ம தலைமுறை பிள்ளைகளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். இப்ப என்ஐஏ என்னன்னா, ஒரு பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்துருச்சு. என்ஐஏ என்ன பண்ணுவாங்க, விசாரிக்கிறாங்க. எங்கேயோ மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு என்ஐஏ அதிகாரி என்ன பண்றாரு, தமிழ்நாட்டுக்கு வராரு. ராஜ்மோகன் மேலையும் ரமேஷ் மேலையும் அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. எப்படி? குற்றம் செய்யல, குற்றச்சாட்டு சொல்லல, குற்ற நிரூபிக்கல, ஒரு சந்தேகம் வந்ததுக்கே அவர் என்னை அரெஸ்ட் பண்ணலாம், என் சொத்துக்களை முடக்கலாம். தமிழ்நாடு காவல்துறையினுடைய அனுமதி இல்லாமலே என் சொத்துக்களை முடக்கி என்னை கைது செய்யலாம். இப்ப இந்த மாநில உரிமைக்கு எப்பேற்பட்ட அச்சுறுத்தல் இதுங்க. இந்த என்ஐஏ இன்னைக்கு நேத்து வந்தது கிடையாது. 2009ல வந்தபோது மத்திய அரசோடு கூட்டணியில் இருந்தது திமுக. மீண்டும் பிஜேபி சீர்திருத்தம் கொண்டு வந்து அதுல திருத்தங்கள் கொண்டு வந்த போது 39 எம்பிகளோடு நாடாளுமன்றத்தில் செல்வாக்கோடு இருந்தது திமுக. இன்னைக்கு மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பை பத்தி எல்லாரும் நம்ம பேசுறோம், நவீன இந்தி திணிப்பை பத்தி. இதற்கு வலு சேர்க்கக்கூடியது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு உட்பிரிவு இருக்கு.
அந்த உட்பிரிவு தான் இந்திக்கு அனுகூலமான சில விஷயங்களை வந்து தருது. அந்த அரசியலமைப்பு பிரிவுக்கு எதிராக நாடாளுமன்றத்துல இந்த சட்டத்தை மாத்தணும்னு கிட்டத்தட்ட இந்தியாவிலே யாருக்கும் வரலாற்றில் இல்லாத மாதிரி 14 18 ஆண்டுகள் மத்திய அரசோடு பல்வேறு கட்சிகளோடு கூட்டணியில் இருந்த திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதுவுமே பண்ணாம இங்க மேடைக்கு மேடை இந்திய எதிர்க்கிறோம்னு பேசுவாங்க. ஆனா பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டாங்க. என்ஐஏ வந்தப்ப அவங்க கூட்டணியில இருந்தாங்க. என்ஐஏ வந்தப்ப அதுல வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. சிஏஏ வந்தப்பயும் இதத்தான் சொல்றோம், மறைமுக கூட்டாளிகள். நல்லா கவனிங்க. நீங்க எல்லாருமே சோசியல் மீடியால இருக்கீங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விடுங்க. அத பத்தி இன்னொரு நாள் பேசுறேன். இந்த சோசியல் மீடியாவுல எப்பல்லாம் மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனைய நம்ம கையில எடுக்கிறோமோ, அப்பல்லாம் சம்மந்தமே இல்லாம அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற ஒரு ஸ்டண்ட் நடக்கும் தெரியுமா? இதுக்கு பேர் தான் திசை திருப்பல் அரசியல். இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? இங்க டாஸ்மாக்ல பிடிச்சதே 1000 கோடின்றாங்க. நீங்க அள்ளுனது கையளவு தண்ணீன்னு எல்லாருக்கும் தெரியும். அததான் தலைவரும் சொல்றாரு. இத பத்தி பேசாம டக்குன்னு என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்குள்ளார அந்த பங்காளி சண்டைய கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இந்தியா, தமிழா? இங்க நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. தம்பி சுட்டி காமிச்சாரு. காட்டாரா ஓடுது கள்ளச்சாராயம். வெறும் கள்ளக்குறிச்சிக்கு தலைவர் போனாரே, கள்ளக்குறிச்சியில மட்டும் இது நடக்கல. திருப்பூர்ல நடந்திருக்க கள்ளச்சாராய பலி. உடுமலைப்பேட்டையில கள்ளச்சாராய பலி நடக்குது. எழுதும்போது என்ன அந்த கள்ளச்சாராயன்ற வார்த்தையை சில மீடியாக்கள் வந்து தவிர்க்கிறாங்களே. ஆஹா! என்ன ஒரு பாருங்க மெத்தனால் பலி. நான் சொல்றது மெத்தனால் பலியா? ஆளுங்கட்சியினுடைய மெத்தனத்தால் பலி. அந்த கள்ளச்சாராயத்தை வித்தவன் வீட்ல ஸ்டிக்கரு. வாங்கி குடிச்சு செத்தவன் வீட்லயும் ஸ்டிக்கரு. அந்த கட்சியினுடைய சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அவ தார்மீக பொறுப்பேற்று எப்படி துடிச்சிருக்கணும்? எப்படி அந்த கள்ளச்சாராயத்துல இருந்து இந்த மண்ண காப்பாத்திருக்கணும்? அது நடந்து ஓராண்டு கழித்து கள்ளச்சாராயத்தை ஒடுக்குவாங்கன்னு பார்த்தா, அதே கள்ளச்சாராய வியாபாரிகளால் கல்லூரி மாணவர்கள் வெட்டுண்டு ஜிஹெச்ல உயிருக்கு போராடினாங்க. இன்னைக்கு நேத்துக்கு தப்பு நடக்கல. தப்பு காலகாலமா நடக்கிறது தான். தப்பு நடந்த உடனே அத போய் தண்டனை குடுக்கணும். தப்பே நடக்காம தடுக்கணும். ஆனா இங்க புது ட்ரெண்ட் என்ன தெரியுமா போது? அப்படி ஒரு தப்பே நடக்கல. அவங்களுக்குள்ளார ஒரு லவ் பிரச்சனை. புல்லட் ஓட்டுனா வெட்டுறாங்க. கபடி போட்டியில ஜெயிச்சா வெட்டுறாங்க. அவன் புல்லட்ல போனதுக்காக வெட்டல. வேற என்ன அவன் கைய தானா கொண்டு போய் கத்தியில வச்சுக்கிட்டானா? கபடியில ஒரு சின்ன பையன் ஜெயிச்சுட்டான். நீ எப்புட்றா ஜெயிக்கலாம்? அப்படின்னு சொல்லி அவன வெட்டுறாங்க. அவன் வந்து கபடி போட்டியில அங்க காதல் பிரச்சனையா இருக்கலாம். இப்படி இந்த திசை திருப்பல் நரேட்டிவ் ஒண்ணு செட் பண்றாங்க பாருங்க. இது எங்க இருந்து வந்ததுன்னா, அப்படியே பிஜேபி பேக்கிரவுண்ட்ல இருந்து வந்தது. அவங்க இதே மாதிரி தான் எல்லாத்துலயும் ஒரு போலி நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? சாதி வாரி கணக்கெடுப்பு. பல இடங்கள்ல தெள்ள தெளிவா நான் சொல்லியிருக்கிறேன். சாதி வாரி கணக்கெடுப்பு எவ்வளவு முக்கியம்? அவன் சாதி வாரி கணக்கெடுப்ப அவன் டெல்லியில கொண்டு வரான்னா, எனக்கு அது ஆச்சரியமே இல்ல. கொண்டு வரணும். கொண்டு வர மாட்றான். பெரிய அநியாயம். ஆனா, மாநில உரிமைய பயன்படுத்தி சாதி வாரி கணக்காய்வு செய்ய முடியும். 1 மணி நேரம் உசுர குடுத்து இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நானு. ஆனா, நாம ஏன் பண்ணணும்? நீ டெல்லிய கேட்டியா? நீ அவன கேட்டியா? அவனுக்கு அவன் போட்ட ஓட்டு 39 எம்பி எங்க எல்லார் ஓட்டையும் வாங்கி தானே போனீங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமா போட்டாங்க? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் தானே போட்டாங்க. அவன் சாதிவாரி கணக்கெடுப்ப அவங்க நடத்தலனா, சாதிவாரி கணக்காய்வு நடத்துவதை எது தடுக்குது? உங்களுடைய மறைமுக கூட்டாளி. உங்களுடைய மறைமுக முதலாளி. அந்த நட்பு தடுக்குது. இத தானே அங்க பண்ணாங்க. தெலுங்கானால பண்ணாங்க, பஞ்சாப்ல பண்ணாங்க. எது 50 நாட்கள் அவங்க பண்ணிட்டாங்களே. இந்த சாதிவாரி கணக்காய்வு பண்ணிட்டோம்னு இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்கலாமே. ஒரு 50 கோடி ஒதுக்கி, சாதிவாரி கணக்காய்வை நடத்தி, எஸ்சி, எஸ்டிய தாண்டி ஓபிசி கம்யூனிட்டிக்கு எப்பேற்பட்ட தொடர்ச்சியா இந்த கிராஸ் ரூட்ஸ்ல எப்பேற்பட்ட ஒரு ஒரு கேப் இருக்கு. அதையெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி ரூட்ஸ்ல போய் ஸ்கீம்ஸ்லாம் சேர்ந்ததா இல்லையா பார்த்துரலாம். இது எதுவுமே பண்ணாம இருக்காங்க பாருங்க. இதுதான் பாசிசம். இதுதான் பாயாசம். இதுதான் இவங்களுடைய கள்ள கூட்டணி. நான் இன்னும் சொல்றேன். நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நம்ம பொதுவாக ஒவ்வொரு செய்திகள்லயும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது, இந்த கடைசியா டீலிமிட்டேஷன் வந்தது பாருங்க. அது வரைக்கும் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துனது வரைக்கும் நம்ம போய் இந்த மும்மொழி கொள்கையில அனைத்து கட்சி கூட்டத்துலலாம் மாநில உரிமை பாதுகாக்க விஷயத்தெல்லாம் நாமளும் நம்முடைய சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்றோம். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு இவர் வரமாட்டார்னு நினைச்சாங்க. அந்த வியூகத்தை முறியடிச்சு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பொதுச் செயலாளர் வந்தாரு. மும்மொழி கொள்கையில வந்து என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு எல்லாரும் நினைச்சாங்க. மும்மொழி கொள்கையில நாம மாநில உரிமை சார்ந்து திமுக, அதிமுக, பாமக, விசிக எல்லாரும் என்ன ஸ்டாண்டோ அதே ஸ்டாண்ட் தான் தாவேக்கா நம்ம வந்து மாநில உரிமை சார்ந்து வந்தோம். நாம என்ன சொல்றோம்? இந்த மாநில உரிமையை இன்னும் நல்லா எக்ஸர்சைஸ் பண்ணு. பிஜேபி வேண்டாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேண்டாம். நீ கேஷ் பேஸ் சென்சஸ் எடு. கணக்காய்வு செய்யு அப்படின்னு சொல்ற. அத அவங்க பண்ணவே மாட்டாங்க. மார்க் மை வேர்ட்ஸ். முன்னாடியும் பண்ணல. இப்பவும் பண்ணல. எலக்ஷன் முடியிற வரைக்கும் சாதி வாரி கணக்காய்வு இந்த 3 வார்த்தையை
அவர்களினுடைய கடைசி நாள் வரைக்கும் அவங்க பண்ணவே மாட்டாங்க. பட் நோ ப்ராப்ளம். அவர்களினுடைய கடைசி நாளின் பொழுது மக்கள் அனைத்திற்கும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் தீர்ப்பு எழுதுவாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை டைரக்டா அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மருத்துவமனைக்கு ஒரு நடிகர் போறாரு, மருத்துவர் இல்ல, அங்க உயிருக்கு போறாருன்னா பாட்டி செத்து போயிட்டாங்க. அந்த நகைச்சுவை கலைஞர் ஒருத்தரு, அவரு கோவப்படுறாரு. ஏன் அவருக்கு அந்த உரிமை இல்லையா? ஹாஸ்பிட்டல்ல டியூட்டி டைம்ல டாக்டர் இல்லன்னு கேள்வி கேட்டா, அந்த இடத்துல என்ன பிரச்சனை? அத போய் பார்க்கணும். ஆனா அந்த நடிகர மிரட்டுற துணியில அடுத்த நாள் அமைச்சர் பேசுறாரு. நீங்க கஞ்சா வழக்கையெல்லாம் கட்டுப்படுத்துவீங்கன்னு பார்த்தா, நடிகர் கஞ்சா கருப்ப கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இத சுட்டிக்காட்டுவது எங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கடமை. இத நாம சுட்டிக்காட்டும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? "நீ போ. மணிப்பூருக்கு போ. உத்தரப்பிரதேசுக்கு போ." நான் என்ன சொல்றேன், உன் வீட்ட விட்டு இறங்கி, தொட்டுவிடும் தூரத்துல இருக்கிற புதுக்கோட்டைய தாண்டி லெஃப்ட் எடுத்தீன்னா, வேங்கவயல் இருக்கு. வேங்கவயலுக்கு போ. பரந்தூருக்கு போ. கள்ளக்குறிச்சிக்கு போ. உடுமலைக்கு போ. திருப்பூருக்கு போ. நான் சேலஞ்ச் பண்றேன். நீ முடிஞ்சா அண்ணாரிபாளையத்துக்கு உள்ள போ. அங்க பெரியார் சிலையும், அம்பேத்கர் சிலையும் எங்க இருக்கு? கண்டுபிடி. உள்ள போ. இதை எதுவுமே பண்ணாம நம் மீது பெயிண்டிங்கை பூசக்கூடிய இந்த நவீன மறைமுக கூட்டாளிகள், கரப்ஷன் கபடதாரிகள் இருக்காங்க பாருங்க, திரைமறைவு கூட்டாளிகள் இருக்காங்க பாருங்க, அவங்கள தொடர்ச்சியா தலைவர் எக்ஸ்போஸ் பண்ணுவாரு. நாமளும் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் தம்பி. கண்டிப்பாகண்ணா, கண்டிப்பாக. தலைவர் இத பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே தான் இந்த ஆங்கிளே வந்து நெறைய பேருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. பொதுமக்களும் இதுல நம்ம கூட உடன்படுறாங்க. உண்மையுமே ரொம்ப பெரிய பின்விளைவுகள அவங்க சந்திப்பாங்க அப்படிங்கிற உறுதியா சொல்லிக்கிறேன். அதுக்கு நடுவுல வந்து கொஞ்சம் நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ட நான் சொல்லிடுறேன் தோழர்கள் சார்பா. பிகாஸ் ஐ திங்க் வி ஆர் மேக்கிங் அ ஹிஸ்டரி. இங்க வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல இப்ப கரண்ட்டா 35.4K லிசனர்ஸ் வந்து நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம தோழர்களோட சப்போர்ட் இல்லாம நடந்திருக்காது. ஸோ அதுக்கு அவங்களுக்காக ரொம்ப நன்றி. ஸோ நம்ம தொடர்ச்சியா கேள்விக்கு போயிருவோம். ரமேஷ் பிரதர், உங்களுக்கு தான் அடுத்த கேள்வி. இப்போ நம்ம விளம்பரங்கள் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரீசன்ட் டேஸ்ல வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல பாத்தீங்கன்னா, உண்மையான அரசியலை விட இந்த விளம்பரங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. நம்ம வந்துட்டு இப்போ தலைவர் அவர்கள் வந்து சினிமாவை நான் முழுமையா விட்டுட்டு அரசியல், ஒரு உண்மையான மக்கள் அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வராரு. ஆனா இப்ப என்னன்னா, இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் இந்த உண்மையான அரசியலை விட்டுட்டு சினிமா நடிகர்களா மாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த போக்கு போய்கிட்டு இருக்கு. சோ அதன் தொடர்ச்சியா வந்த இந்த விளம்பர பட்ஜெட் மாடல், இதன் பட்ஜெட்டை குறித்து தலைவரும் நிறைய விமர்சனங்கள் வச்சிருந்தாரு. அதை பத்தின உங்கள் பார்வை. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா, உச்சத்துல சினிமாவுல வந்து மிகப்பெரிய இடத்துல இருக்கும்போது, அதை விட்டுட்டு மக்களுக்காக ஒரு பணி செய்யணும் அப்படின்னு நம்ம தலைவர் வந்திருக்கும் பொழுது, இங்க மக்களுக்கு பணி செய்ய உச்சபட்ச பதவியான முதலமைச்சர் பதவியில உட்கார வச்சதற்கு பிறகு, சினிமா நடிகர் போல டிரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டு, மக்கள் கிட்ட வீடியோ போட்டுக்கிட்டு, தன்னை அப்பாவாக பிராண்டிங் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல, ஒரு விளம்பர பட்ஜெட் அப்படின்றத வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எனக்கு ஒரே ஒரு நகைச்சுவை தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த இந்த வாய் மட்டும் தான் வேலை செய்யுது, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி பேப்பர்ல மட்டும் தான் திட்டங்கள் இருக்கே தவிர்த்து 100% அது மக்களை போய் சென்று அடைந்து விட்டதா அப்படின்னு கேட்டா, நமக்கு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். மக்களை கேட்டாலுமே வந்து அதுல கேள்விகள் தான் எழுப்புவாங்க தவிர்த்து யாருமே 100% வந்து சேர்ந்து விட்டது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த பட்ஜெட் அப்படின்றத வந்து நம்ம பட்ஜெட்டா மட்டும் இல்லாம இவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா இவர்கள் தேர்தலின் போது என்னென்ன திட்டங்கள் எல்லாம் மக்களுக்காக செய்ய போறேன் அப்படின்னு வாக்குறுதிகள் கொடுக்குறாங்களோ, அதற்கும் சேர்த்துதான் இவர்கள் வந்து அந்த பட்ஜெட்ல அந்த திட்டங்களுக்கான பணத்தை வந்து ஒதுக்கீடு செய்வார்கள். முதல்ல அப்ப இவங்க தேர்தல்ல கொடுத்த வாக்குறுதிகளை முதல்ல நிறைவேற்றிட்டாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. இவங்க பொட்டியெல்லாம் வச்சு எவ்வளவோ கலெக்ட் பண்ணி மக்கள் கிட்ட இருந்து அதெல்லாம் நாங்க தீர்வு செஞ்சிட்டோம். அதே போல வந்து இந்த தேர்தல் வாக்குறுதிகளை வந்து எவ்வளவோ கொடுத்தாங்க. அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றன்னு கேட்டா ஒவ்வொரு மேடையில ஒவ்வொரு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. 90ன்னுவாங்க, 95ன்னுவாங்க, 99ன்னுவாங்க. இவங்களுக்கே எந்த பர்சன்டேஜ் அளவுக்கு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிருக்கோம்னு தெரியாது. அந்த அளவுக்கு தான் இவர்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு. நம்ம ஒரு முக்கியமான சில திட்டங்களை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு இவர்கள் எவ்வளவு ஒரு பொய் பித்தலாட்டத்தை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். இவர்களுடைய தேர்தல் அறிக்கை 187ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அரசு துறைகள்ல வந்து 5.50 லட்சம் வேலை வாய்ப்புகளை வந்து நாங்க உருவாக்கி அதுல இளைஞர்களுக்கு நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருந்தாங்க. கடந்த 4 ஆண்டுகள்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 1 லட்சம் வேலை வாய்ப்புகளை கூட முழுமையாக இவர்கள் பூர்த்தி செய்யவில்லை அப்படின்றதுதான் யதார்த்தமான கள நிலவரம். என்னுடைய நினைவு சரியாக இருந்தா அரௌண்ட் ஒரு 75,000 வேலை வாய்ப்புகளை மட்டுமே அவர்கள் வந்து கொடுத்திருக்கிறாங்க.
அப்படின்றப்போ இந்த ஓராண்டுல மட்டும் நீங்க எப்படி 40,000 வேலை வாய்ப்புகளை வந்து கொடுக்க போறீங்க? லாஜிக்கலா இது பாசிபிளா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவர்கள்கிட்ட பதில் இருக்காது. அதே போல அரசு பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாணவிகளுக்கு இலவச நாப்கின்கள் வழங்கப்படும் அப்படின்னு வந்து இவர்களுடைய தேர்தல் வாக்குறுதி எண் 162ல வந்து சொல்லியிருப்பாங்க. அதுவும் தானியங்கி இயந்திரங்கள் வைத்து அந்த சானிட்டரி நாப்கின்களை வந்து இவர்கள் வழங்குவதாக சொல்லியிருக்கிறாங்க. சரி, இயந்திரங்கள் வந்து இவங்க மதுபானத்திற்கு தான் வெண்டிங் மிஷின்ஸ் வச்சு சப்ளை பண்ணுவாங்க. அதனால நம்ம இயந்திரங்களை கூட நாங்க விட்டுருங்க. அதை நம்ம கேட்கல. ஆனா அனைத்து அரசு பள்ளி, கல்லூரிகள்ல மாணவிகளுக்கு நீங்கள் அந்த இலவச நாப்கின்களை வழங்குனீங்களா அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரிந்த வரைக்கும் கிடையாது. அதே போல தமிழகத்துல மேல்நிலை பள்ளிகள்ல படிக்கக்கூடிய கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, 4ஆம் தலைமுறை, 5ஆம் தலைமுறை, அதாவது 4th ஜென், 5th ஜென் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த டேப வந்து நாங்க குடுப்போம். அதுவும் வைஃபை வசதியோட குடுப்போம் அப்படின்னு வந்து இவங்க வந்து தேர்தல் வாக்குறுதி எண் 163ல வந்து சொன்னாங்க. இதுல வந்து மேல்நிலை பள்ளிகளுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு இவர்கள் சார்பாக இணையத்தில் இருக்கக்கூடிய இந்த 3ஆம் தர இணையதள கைக்கூலிகள் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? உங்களுடைய தலைவர் வந்து பள்ளிகளுக்கும் வந்து ஏன் லேப்டாப் குடுக்கலன்னு கேட்கிறாரு. அவங்க தான் காலேஜுக்கு போயிடுவாங்களே. அதனால தான் நாங்க காலேஜுக்கு குடுக்குறோம். அப்போ உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி எண் 163ல எதற்காக தமிழகத்தில் மேல்நிலை பள்ளிகளுக்கும், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் டேப் குடுக்குறோம்னு சொல்லி நீங்க குடுத்திருக்கீங்க. ஏன் அப்ப நீங்க கல்லூரிக்கு போனதுக்கு அப்புறமே அவங்களுக்கு டேப் குடுத்திருக்கலாமே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவதூற தூக்கிட்டு கையில வந்துருவாங்க. சோ, இப்படி ஒரு அதே போல இந்த மின் கட்டணத்தை வந்து மக்கள் பாதிக்கக்கூடிய வகையில இருக்கிறதுனால, 2 மாதத்திற்கு ஒரு தடவை மின் கட்டணம் அப்படின்றத வந்து 1 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் கட்டுவதாக மாற்றி அமைக்கப்படும்னாங்க. அத பத்தியான எந்த விதமான திட்டங்களும் கிடையாது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து நாங்க வந்து செஞ்சு குடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றிய அறிவிப்பும் கிடையாது. இன்றைக்கு அரசு ஊழியர்களே என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மட்டும் தான் திமுகவுக்கு அரசு ஊழியர்களுடைய அந்த நன்மை அப்படின்றது கண்ணுக்கு தெரியுது. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவர்களுக்கு அது தெரியவே மாட்டேங்குது. திரும்ப எதிர்க்கட்சியா உட்கார வச்சாதான் அவர்கள் நம்மள பத்தி பேசுவாங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அரசு ஊழியர்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியின் மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க. இதைதான் நம்முடைய தலைவர் வந்து பட்ஜெட் அறிக்கையில வந்து அந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினுடைய கோரிக்கைகளை பற்றி எதுவுமே இல்ல அப்படின்னு மிக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இது வந்து இயல்புதான். இவர்கள் ஆட்சியில் இல்லாத போது ஒன்று பேசுவார்கள், இருக்கும்போது ஒன்று பேசுவார்கள். ஆட்சியில் இல்லாதப்போ ஒட்டுமொத்த குடும்பமாக சேர்ந்து ரோட்டில் வந்து நின்று கருப்பு கொடி காட்டி டாஸ்மாகை மூட வேண்டும் என்று போராட்டம் செய்வார்கள். ஆட்சியில் வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தோட சேர்ந்து டாஸ்மாகை வந்து எப்படி வருமானத்தை உயர்த்தலாம் என்று திட்டம் போடுவார்கள். அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதே போல ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி வந்து தேர்தல் வாக்குறுதி எண் 323ல இவங்க கொடுத்திருந்தாங்க. ஆனா அதை கொடுத்ததே இவங்க மறந்துட்டாங்க. அங்க அதுதான் பெரிய ஒரு நகைச்சுவை. ஏன்னா இப்படி ஒரு அறிவிக்கை கொடுத்ததே அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. கடந்த நம்முடைய செயற்குழு கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, முதியோர்களுடைய அதுவும் ஆதரவற்ற முதியோர்களின் எண்ணிக்கை நாடு முழுவதும் அதிகமா இருக்குது. அதனால அந்த முதியோர்களை பாதுகாக்க ஒரு திட்டத்தை வந்து உருவாக்கி அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். நம்மளுடைய தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழு கூட்டத்துல தீர்மானத்துல வந்து நிறைவேற்றினாரு. அந்த தீர்மானம் வந்ததுக்கு பிறகுதான் அதை படித்து பார்த்துட்டு இந்த ஆளும் விளம்பர மாடல் ஆட்சிக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை எங்கேயோ நம்ம படிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு கடந்த கால இவர்களுடைய அறிவிக்கை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இவர்களுடைய தேர்தல் அறிவிக்கை 323ல இப்படி ஒரு விஷயத்த வந்து இவங்க கொடுத்திருக்காங்கன்றது அப்பதான் இவங்களுக்கு ஞாபகம் வருது நம்மளை பார்த்ததுக்கு அப்புறம். இதை நம்ம கேட்டதுக்கு நம்ம தலைவர் வந்து கேட்டதுக்கு, நீங்கள் வந்து சாலைகளே உங்களுக்கு ஒழுங்காக அமைக்க துப்பில்ல, நீங்க எப்படி வந்து அன்பு சோலைகள் அமைப்பீங்கன்னு நம்ம தலைவர் கேட்டதுக்கு இவர்கள் வந்து பொங்கி எழுது கொண்டு அவதூறுகளை வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. சாலையும் இங்க ஒழுங்கா கிடையாது. ஏன்னா இங்க சாலையில வண்டியை பயன்படுத்தக்கூடிய அத்தனை நடுத்தர மக்களுக்கும் தெரியும் எத்தனை குண்டும் குழியுமான சாலைகள் இங்க இருக்கின்றது. அதுல பயணிக்கவே முடியல. ஆனா இன்றைக்கு முதலமைச்சர் ஒரு சாலையில போறாருன்னா அங்க உடனடியாக ஒரு புது சாலையை கூட அமைத்து அங்க அத்தனை டிராபிக்கையும் கிளியர் செஞ்சு அவ்வளவு அழகா அவர் போயிட்டு வந்துருவாரு. ஆனா சாதாரண மக்கள், அதுவும் சென்னையில குறிப்பா ஒவ்வொரு நாளும் இந்த குண்டும் குழியுமான சாலைகள்ல டிராபிக்ல நின்னு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள எவ்வளவு பரிதவிக்கிறாங்க அப்படின்றத ஒரு முறை நம்மள மாதிரி யாராவது ஒரு நடுத்தர மக்களோடு முதலமைச்சரோ துறை அமைச்சரோ பைக்ல வந்தாங்கன்னா நம்ம சுத்தி காமிச்சு அவங்களுக்கு தெரிய வைக்கலாம். ஆனா அவர்கள் அப்படி மக்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் இல்லை அப்படின்றதுனால அதுக்கு எந்த விதமான பாசிபிலிட்டிஸும் கிடையாது. அதே போல 500 இடங்கள்ல வந்து கலைஞர் உணவகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுடைய வாக்குறுதி எண் 331ல கொடுத்தாங்க. இவர்கள் ஏற்கனவே கடந்த ஆட்சியில் துவங்கப்பட்ட அம்மா உணவகத்தையே எப்படி இழுத்து மூடலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு கும்பலாக இருப்பதனால இந்த திட்டமும் இவர்கள் முழுவதாக நிறைவேற்றினாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுவும் நடக்கல. இப்படி சட்டமன்றத்தில் வந்து நேரடி ஒளிபரப்பு வந்து நம்ம செய்வோம் சட்டமன்ற நிகழ்வுகளை அப்படின்னாங்க. ஆனா எதிர்கட்சிகள் பேசும்பொழுது இங்க சட்டமன்றத்துல கேமராக்களை வந்து இவர்கள் அணைத்து விடுவார்கள். எதிர்கட்சி என்ன பேசுறாங்க அப்படின்றது வெளியில வராது. இதுல நீங்க ஒரு விஷயத்த வந்து நம்ம டிஸ்க்ளைமர் மாதிரி போடணும்.
இதே வந்து ஏன் நம்ம வந்து இவர்களுடைய முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு பாசிச பாஜகவை சொல்றோம்னா, அங்க நாடாளுமன்றத்துல எதிர்க்கட்சிகள் பேசும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, மைக் அணைச்சிருவாங்க. இங்க தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் பேசும்போது கேமராவை அணைச்சிருவாங்க. சோ எப்படி முதலாளியோ அது போலவே அவர்களோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டாளிகளும் இங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அதற்கு இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். அதே போல சட்டப்பேரவை வந்து 100 நாட்கள் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதுவும் 100 நாட்கள் நடைபெறுவது கிடையாது. மிகவும் சொற்ப எண்ணிக்கையிலான நாட்கள் தான் நடக்குது. இப்படி இவர்கள் கொடுத்த எந்த திட்டங்களையுமே இவர்கள் முழுமையாக நிறைவேற்றவில்லை. ஆனா பெயர் அளவுக்கு பட்ஜெட்ல என்ன பண்றாங்கன்னா, நிதிய மட்டும் ஒதுக்கிடுறாங்க. அதே போல விமான போக்குவரத்தை எடுத்துக்கும் போது புதிய விமான நிலையங்கள் இந்த வேலூர், கரூர், ஒசூர், ராமநாதபுரம் ஆகிய நகர்களை மையமாக கொண்டு பெருகி வரும் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இங்கெல்லாம் புதிய விமான நிலையங்கள் அமைப்பதற்கு வலியுறுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவர்கள் கடைசியில இவர்களுடைய சுய ஆதாயத்திற்காக, நம்ம தலைவர் சொன்னது போல இவர்களுடைய சுய லாபத்திற்காக பரந்தூரை தேர்வு செய்து அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை அழித்து, நீர்நிலைகளை அழித்து, நீர் ஆதாரங்களை அழித்து அங்குதான் புதிய விமான நிலையம் அமைய வேண்டும் என்று ஒற்றை காலில் அவர்களுடைய முதலாளிகளுக்காகவும் இவர்களுடைய சுயநலத்திற்காகவும் தவம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஏன் அப்படி சொல்றோம், நீங்க ஒரு தடவை யோசிச்சு பார்க்கணும். இவர்கள் வந்து முதல்ல இந்த பரந்தூரை பற்றி நம்ம எல்லாம் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்ச உடனே இவர்கள் சொன்னது என்னன்னா, அது வந்து ஒன்றிய அரசோட திட்டம், அதை போய் நீங்க மாநில அரசு குற்றம் சொல்லி உங்க தலைவர் அறிக்கை கொடுக்கிறாரு, உங்க தலைவர் எதிர்த்து பேசுறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்றைக்கு அதே ஒன்றிய அரசு சொல்லுது எங்களுக்கு இடத்தேர்வை வந்து செய்து கொடுத்ததே வந்து இந்த மாநில அரசு தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்கி இவர்கள் மறைமுக கூட்டணியில் இருந்து கொண்டு விவசாயிகளுக்கு ஒரு வஞ்சனையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த போராடக்கூடிய விவசாயிகளை அவர்கள் கண்டுகொள்ளாமல் இன்றைக்கும் எப்படி வந்து அந்த பரந்தூர் விமான நிலையத்தை துரிதமாக அமைப்பது அப்படின்றதுக்கான அறிவிப்பெல்லாம் வெளியிடுறாங்க அப்படின்னு நீங்க எல்லாருமே கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கு. இதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். இதே பரந்தூர் விஷயத்துல நம்முடைய தலைவர் அவர்கள் பரந்தூருக்கு சென்று வந்த அடுத்த நாளே எந்த விதமான யார் அனுப்புனர் பெறுநர் எதுவுமே இல்லாம ஒரு மொட்டை கடுதாசியாக இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு அறிவிக்கையை வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்றாங்க. எல்லா மீடியாக்கள்லயும் அது வருது. என்ன சொல்றாங்க, நீர்நிலைகளை அழிக்காமல், விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாமல், அங்க இருக்கக்கூடிய நீர் வளங்கள் பாதிக்கப்படாமல் எப்படி விமான நிலையம் அமைப்பது அப்படின்னு ஆராய்ச்சி செய்வதற்கு ஒரு குழுவை நாங்கள் அமைப்போம். திராவிட மாடல் என்றைக்கும் மக்களுக்காக துணை நிற்கும் அப்படின்னு வந்து எப்பவும் போல திரைப்பட வசனம் போல இவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு மறைமுக மொட்டை கடுதாசியை வந்து எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டு இருந்தாங்க. ஆனா அதற்கு பிறகு நடைபெற்ற ஒரு விழாவில் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்ட அந்த விழாவில் சொல்றாங்க, அந்த இடத்துல ஒரு மேம்படுத்தப்பட்ட நகரத்தை எப்படி உருவாக்குவது என்பது குறித்து நம்முடைய ஆட்சி சிந்தித்து வருகிறது. அதற்காக ஒரு கன்சல்டன்ட்டையும் நியமித்திருப்பதற்காக ஆங்கில நாளேடு ஒன்று செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியுமே என்னோட ட்விட்டர் பக்கத்துல வந்து நான் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருந்தேன். ஸோ மக்கள் கிட்ட எப்படி வந்து அந்த வளங்கள்லாம் பாதிக்கப்படாம ஏர்போர்ட் கொண்டு வரோம் அப்படின்னு வந்து குழு அமைப்பதாக ப்ராமிஸ் பண்ணிட்டு மக்களை வழக்கம் போல இவர்களுடைய பாணியில ஏமாற்றி விட்டு அந்த இடத்துல எப்படி வந்து ஒரு மேம்படுத்தப்பட்ட சிட்டியை உருவாக்கலாம் அப்படின்றதுக்கு இவங்க கன்சல்டன்ட் நியமிக்கிறாங்கன்னா, அப்ப இது எந்த அளவுக்கு ஒரு சுய லாபத்திற்காக அந்த மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு பிழைப்பாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இவர்களுக்கு விவசாயிகள் மீதோ நீர் வளங்கள் மீதோ நிலவளங்கள் மீதோ எந்த விதமான அக்கறையும் கிடையாது. கனிம வளங்கள் கொள்ளை போகும்போது கூட இவர்கள் அங்கு சென்றதை தடுக்க மாட்டார்கள். திருநெல்வேலியில் அல்வா சாப்பிடுவதற்கு மட்டுமே இவர்கள் செல்வார்கள். சோ இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய குடும்ப நலன் தான் முக்கியமே தவிர்த்து மக்கள் நலன் முக்கியம் கிடையாது அப்படின்றத நம்ம வந்து பல்வேறு இடங்கள்ல பேசிக்கிட்டு வரோம். இதெல்லாம் நீங்க வந்து கூர்ந்து கவனிச்சீங்க அப்படின்னா இவர்கள் எந்த அளவுக்கு விளம்பரத்திற்காக இவ்வளவு விஷயங்களை செய்யறாங்க அப்படின்றத நம்ம மிக தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதே போல பெட்ரோல் டீசல் விலையை எடுத்துக்கங்க. இவருடைய தேர்தல் அறிக்கையில 504 எண் தேர்தல் அறிக்கையில இவருடைய தேர்தல் அறிவிப்புல வந்து சொல்லியிருக்கிறாங்க, பெட்ரோல் விலையை வந்து லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் விலையை லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைக்கப்படும் சொன்னாங்க. முழுமையாக 5 ரூபாய் குறைக்கப்பட்டு விட்டதா? அப்படி இல்லை என்றால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஏன் இத்தனை பட்ஜெட்ல நீங்க பேசல, அந்த அறிவிப்புகள் ஏன் வெளியாகல அப்படின்னு கேட்டா அதற்கும் பதில் இருக்காது. சரி, இத்தனை தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்தோம். இதையே இவர்கள் ஒழுங்கா செய்யலனா மற்ற விஷயங்களை எப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்றத நான் உங்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டுறேன். நீங்க சிந்திச்சு பாருங்க. பட்ஜெட்டை எடுத்துக்கொண்டால் நீங்க கடந்த 4 ஆண்டு கால பட்ஜெட்டையும் எடுத்து பாருங்க. 4 ஆண்டு கால பட்ஜெட்லயும் ஒரே மாதிரியான திட்டங்கள் இருக்கும். அதற்கு வந்து இவர்கள் பட்ஜெட் ஒதுக்கீடு செய்திருப்பார்கள். ஆனா பேர் மட்டும் கொஞ்சம் வேற வேறையா இருக்கும். நீங்க 4 ஆண்டு கால பட்ஜெட் எடுத்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான பட்ஜெட்டுல சிங்கார சென்னை திட்டங்களை வந்து இவர்கள் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதற்கு பட்ஜெட் ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க. ஆனா சென்னையில இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த சென்னை வந்து சிங்கார சென்னையாக இருக்கிறதா இல்ல சீரழிந்த சென்னையாக இருக்கிறதா என்பது சென்னை வாசிகளுக்கு மிக நன்றாக தெரியும். அதே போல
மாணவர்களுக்கு மட்டும் இல்லைங்க. நம்ம தேர்தல் அறிக்கையில வந்து இவங்களுக்கு மாணவர்களுக்கு டேப் தரேன்னு சொல்லி ஏமாத்துனாங்கல்ல. அடுத்தது இங்க பட்ஜெட்ல 2021 பட்ஜெட்டை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அனைத்து ஆசிரியர்களுக்கும் தொழில்நுட்ப வசதியுடன் கண்காணிக்கக்கூடிய மற்றும் ஆதாரங்கள் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்க ஏதுவாக 413 கல்வி ஒன்றியங்களுக்கும் தலா 40 தொடுதிரை கையடக்க கணினிகள் டேப்லெட் வந்து 13.22 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. படிக்கும் போதே நமக்கு எல்லாம் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்கும். இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆசிரியர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்றைக்கு வரைக்கும் இது நடந்துதான்னு கேட்டீங்கன்னா, இது உண்மையிலேயே நடக்கவில்லை. எந்த பள்ளியில், அரசு பள்ளிகள்ல இது போன்ற டேப் இருக்குது, எத்தனை இடங்கள்ல உபயோகிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எந்த விதமான ஆதாரமும் இல்லாம ஒரு திட்டம் இது வந்து வெறும் காகிதத்தில் தான் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதே போல பள்ளியிலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் பண்றது, கல்லூரிகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் பண்றது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த சென்ஸ் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, வகுப்பறைகள், அதற்கு பிறகு லேபு, மைதானங்கள், அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், அதே போல ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாடல் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரியான பெயர்கள்ல வந்து ஒவ்வொரு ஆண்டு பட்ஜெட்லயுமே இவர்கள் வந்து பணத்தை ஒதுக்கீடு செஞ்சிருப்பாங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய பள்ளிகள்ல ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்குதா? நீங்கள் சொல்வது போல அங்க வகுப்பறைகள் சரியாக இருக்குதா? டேபிள் சேர்ஸ் இருக்குதா? அப்படின்னு நீங்க போயிட்டு ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்காது. சென்னையில இருக்கக்கூடிய ஒரு சில பள்ளிகள்ல வேணா நீங்க இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு போட்டோ ஷூட் நடத்தி, ஒரு வீடியோ ஷூட் நடத்தி நாங்க செஞ்சிட்டோம்னு காமிச்சிக்கலாம். ஆனா ஒரு கிராமங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல, இந்த பள்ளிகள்ல அதே அளவு மிக திறமையான தொழில்நுட்பத்தோடும் கூடிய ஒரு வகுப்பறைகள் இருக்கா, லேப் இருக்கா, அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா, டிவைசஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே இருக்காது. ஆனா ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பேர்ல அதற்காக இவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்வாங்க. அப்படி செஞ்சுட்டு 4 ஆண்டு காலமாக இதையெல்லாம் டெவலப் பண்ணாம திரும்பவும் இந்த ஆண்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பட்ஜெட்லயுமே நாங்க பள்ளி கல்வித்துறைக்கு இவ்வளவு 1000 கோடிகள் வந்து நாங்க பட்ஜெட்டை வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரத்திற்காக, மக்களை ஏமாற்றுவதற்காக ஏதோ இவர்கள் வந்து பள்ளி கல்விக்காக மிக பெரிய அளவுல பணத்தை வந்து செலவு செய்ததாக கணக்கில் காமித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர்த்து 100% இவர்கள் சொன்னதை எல்லாம் இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 100% பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செய்து விட்டார்களா அப்படின்னு கேட்டா அது நிச்சயமாக இல்லை. உடனே அவங்க ஒரு 4-5 பள்ளிக்கூடத்தோட போட்டோவை எடுத்துட்டு வந்து எல்லாரும் நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா போஸ்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க, நாங்க செஞ்சிருக்கோம். அந்த 4-5 பள்ளிக்கூடத்துக்கு விளம்பரத்துக்கு மட்டும் செய்யறதுக்கு பேரு ஆட்சி கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனுக்கும் தகுதியான, நீங்கள் சொல்வது போல அதிசிறந்த தொழில்நுட்பத்துடனான பள்ளி கட்டிடங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்கறது தான் ஒரு ஆட்சியாளர்களோட வேலை. அதை 4 ஆண்டு காலமாக செய்யாம இன்றைக்கு வீடியோ போட்டுக்கொண்டு எனக்கு இன்னும் கல்விக்கு அதிகமா செய்யணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இதையெல்லாம் நம்பி மக்கள் உங்களுக்கு திரும்ப 2026ல வாக்களிக்க போவது கிடையாது. நீங்க வேணா வீடியோ போட்டு எங்கள் தலைவர் சினிமாவில் விட்டு அந்த இடத்தை வேணா பிடிக்க நீங்க முயற்சி செய்யலாம். திரும்ப முதல்வர் நாற்காலியை உங்களால பிடிக்க முடியாது. அதற்கு எங்கள் தலைவர் இருக்கிறார். மக்கள் எங்கள் தலைவரை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். இப்படி நீங்க அது போல எல்லா இடங்களையுமே நீங்க பட்ஜெட்ல எடுத்து பாத்தீங்கன்னா இது திரும்ப ஒரு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அந்த பட்ஜெட் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும். நீங்க அடையாறு ஆறை எடுத்துக்கோங்க. 3 ஆண்டு கால கடந்த பட்ஜெட்டை எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அடையாறு ஆற்றை நாங்கள் புதுப்பிக்கிறோம். இன்னொரு ஆண்டுல பாத்தீங்கன்னா அடையாறு ஆற்றை நாங்கள் அழகுபடுத்துறோம். இன்னொரு பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா அடையாறு ஆற்றை நாங்கள் சீரமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி 1500 கோடியா இவங்க பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இவர்கள் இவ்வளவு பணத்தை வைத்து அடையாறு ஆற்றை சீரமைத்தார்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எப்படி இன்றைக்கும் அந்த அடையாறு ஆறு நாறிக்கொண்டிருக்கிறதோ அதே போல இவர்கள் எதுவுமே செய்யவில்லை அப்படின்றது வந்து மக்கள் மத்தியில நாறிக்கிட்டு இருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இதை மக்களே சொல்லுவாங்க. வெறும் பெயர் அளவுல பட்ஜெட்டை தாக்கல் செய்துவிட்டு முழுமையாக அந்த பட்ஜெட்டின் பலன்கள் எதுவுமே மக்களுக்கு சென்று சேராத ஒரு நிலைதான் இங்க இருக்கு. இதுல இன்னொரு நான் பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணா பல்கலைக்கழக மேம்பாட்டிற்கு இந்த ஆண்டு பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா அவர்கள் ஒரு தொகையை ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சில மாதங்கள் முன்புதான் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துடைய பாலியல் குற்றத்துல வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணும்போது பெரும்பாலான சிசிடிவி கேமராக்களே இல்ல. அப்படியே இருந்தாலும் அது சரியாக இயங்கவில்லை அப்படின்ற செய்திகள்லாம் வெளியில வரும்போது உங்களால அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய அந்த மாணவர்களின் பாதுகாப்பிற்காக இத்தனை 4 ஆண்டு காலத்துல சிசிடிவியை கூட ஒழுங்காக பராமரிக்க முடியல, ஒழுங்காக சிசிடிவி போட முடியல, அந்த மாணவர்களுக்கு தேவையானதை செய்ய முடியல அப்படின்னா கடைசியில இப்ப வந்து அண்ணா யூனிவர்சிட்டிய மேம்பாட்டுக்கு நாங்க நிதி ஒதுக்குறோம் அப்படின்னா இது உண்மையிலேயே வந்து அதிர்ச்சியாகவும் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இவர்கள் மக்களை முட்டாளாக நினைத்துக் கொண்டு இது போன்ற பட்ஜெட்கள் எல்லாம் தாக்கல் செய்யறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது கோபமாகவும் தான் நமக்கு வருது.
ஏன்னா இதெல்லாமே மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. மக்கள் இதெல்லாம் பேச தொடங்கிட்டாங்க. இத நம்ம சொல்லிதான் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில நிகழ்ந்த அந்த ஒரு பிரச்சனையை எவ்வளவு பெரிய விஷயமாக மக்கள் பார்த்திருக்கிறார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழலாக மக்கள் அதை பார்த்திருக்கிறாங்கன்னா, அதை ஈஸியாக மறைமாற்றம் செய்யலாம். மக்களை ஏமாற்றி விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இப்படி ஒரு திட்டத்தை நீங்க அறிவிச்சீங்கன்னா, அதுல எந்த விதமான பலனும் கிடையாது. சோ இப்படி எந்த வகையிலுமே 100% மக்களை சென்றடையாத திட்டங்களுக்காக 100% மக்களுக்கு நீங்கள் பயனளிக்காமல் மக்களை ஏமாற்றி இப்படி ஒரு திட்டங்களை பெயர் அளவுக்கு அறிவித்துவிட்டு அதற்கான பட்ஜெட் நிதியை ஒதுக்கிவிட்டு அந்த நிதியை எல்லாம் நீங்கள் ஊழல் செய்து சூறையாடுவதற்காக ஒரு விளம்பர பட்ஜெட்டை தாக்கல் செய்து கொண்டிருப்பதனாலதான் எங்கள் தலைவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, நீங்க விளம்பர மாடல் தான், விளம்பர மாடல் தான், விளம்பர மாடல் தான். அதை நாங்கள் நிச்சயமாக இந்த 2026 தேர்தல்ல நிரூபிப்போம். நன்றி ரமேஷ் ப்ரோ. ஃபுல்லா இந்த விளம்பர பட்ஜெட்டை தோலுரிச்சு காமிச்சிட்டீங்க. எல்லா ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸும் கவர் பண்ணிட்டீங்க. ஸோ எல்லாரும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்துல இருந்திருப்பாங்க. என்ன இவ்வளோ ப்ராமிசஸ், இதுல எவ்வளவு நடந்தது, போன போன நிதியாண்டுல என்ன சொல்லப்பட்டது, அதுல எவ்வளவு நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம இன்னும் உள்ள பாக்குற போது ரொம்ப அதிர்ச்சியாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. ஏன்னா மக்கள் அரசு அப்படின்னு சொல்லி மாறுதட்டி கொள்ள போறிய அவர்கள் இப்படி ஒரு பண்ணது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கும் வகையில இருக்கு. ஸோ அடுத்து ராஜ்மோகன் அண்ணா கிட்ட போயிருவோம். ஆனா இது நீங்க ஏற்கனவே ஒரு ஸ்டார்டிங்ல பேசுற போதே நீங்க டச் பண்ண டாபிக் தான். அதனால அதுல சுருக்கமா நான் கேட்டுக்கிறேன். இப்போ சிறுபான்மை காவலர்கள் நாங்கள் தான் மேடை மேடையா கூச்சலிட்டு அவ்வளோ பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள் இல்லையா? இப்போ நம்ம இப்போ நம்ம இஸ்லாமிய தோழர்கள் இஃப்தார் விருந்துல கலந்துக்கிற போதும் அன்னைக்கும் சரி, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாவும் சரி, நீங்க பாத்தீங்கன்னா இணையதளங்கள்லயும் மற்ற இடங்கள்லயும் டிவி விஷயங்கள்ல இந்த இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் பாக்குற போது நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் அவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமா அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதை பார்க்க முடியுது. ஏன்னா அது அவங்களுக்கு அவ்வளவு அப்பீல் ஆயிருக்குது, அவ்வளவு ஆத்மார்த்தமா அத ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த உணர்ச்சிகளை அவங்க வெளிப்படுத்துறாங்க. தலைவரும் இதை ஒரு மேடை நாடகமாகவோ இல்ல ஒரு மேம்போக்கான ஒரு இதுவாகவும் இல்லாம அவரும் அன்னைக்கு நோன்பு இருந்து அன்னைக்கு குரானை படிச்சு அதுக்கப்புறம் நம்ம இஸ்லாமிய தோழர்களோட யூடியூப் பதிவுகள் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உட்கார்ந்து அந்த குரானை ஒரு அரை மணி நேரம் ஓதிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லா ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ மன ரீதியா அவர் அவ்வளவு ஃபாலோ பண்ணியிருக்காரு. சோ இப்படி இருக்கிற போது இது எல்லாமே இவ்வளவு நாள் உங்களோட பாதுகாவலர்கள் அப்படிங்கிற போது இத நீங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி சில கருத்துக்களை வேற யாராவது சொல்லியிருந்தாலோ இல்ல இது ஒரு மதவாத கட்சியான பாஜக சொல்லியிருந்தா இதுல எனக்கு ஆச்சரியமே இருந்திருக்காது. இது அவங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்படிதான் அவங்க நிலைப்பாடு, அது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்திருக்காது. பட் இது எல்லாத்தையுமே அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்லிக்கிறவங்க இதை பண்ற போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆக்சுவலா ஒரு என்ன இவ்வளவு ஃபேக்கா இருக்கிறாங்களே அப்படின்னு. இத பத்தின உங்களோட பார்வையை சொல்லிருங்கண்ணா. ஒரே ஒரு சின்ன திருத்தம் தம்பி. தயவு செய்து இன்னும் அவர்களை சிறுபான்மை காவலர்கள்னு சொல்ல வேண்டாம். யாரு சிறுபான்மை காவலர்கள்? இவங்களா சிறுபான்மை காவலர்கள்? இவங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியின் காவலர்கள். இவங்களாம் சிறுபான்மை மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு வராங்க. இவங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை காப்பாத்துறதுக்கு தான் திட்டத்துக்கு மேல திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை விட கேவலமாக யாரும் இஸ்லாமியர்களை பேச முடியுமா? கண்ணிய தலைவர் காயிதே மில்லத்தை கொடுத்த சமூகம் இல்லையாது? அறிவியல் தமிழர் அப்துல் கலாமை தந்த சமூகம் இல்லையாது? ஒவ்வொரு தேசிய பேரிடரின் போதும் மாநில பேரிடரின் போதும் மசூதிகளை திறந்து வைத்து களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் இல்லையா அவங்க? அவங்கள பத்தி தொடர்ச்சியாக நேற்றைய மேடையிலும் இன்றைக்கு அந்த காணொலியிலும் இவ்வளவு மோசமா ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அடிப்படை ஆதாரம் இல்லாம அவங்க சொல்றாங்க இது மாதிரி இஸ்லாமியர்களால ஆபத்துன்னு சொன்னதாக. இவங்க எவ்வளவு ஒரு மூளைக்குள் விளங்கிடப்பட்ட மண்டை நிறைய மலம் இருக்கக்கூடிய ஒரு மனித இடிப்பிரிவுகளால தான் இப்பெல்லாம் சிந்திக்க முடியும். எப்படி இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வெறும் தாவைக்கா மீது மட்டும் கிடையாது, இஸ்லாமிய சமூகத்தின் மீது சேர்த்து இப்படி வைப்பதற்கு உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? மனிதர்கள் தானே நீங்களும். நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் இஸ்லாமியர்கள் இருக்காங்களே, இஸ்லாமியர்கள் பகுதிக்கு போய் நீங்க எப்படி ஓட்டு கேட்பீங்க? விழுப்புரத்துல சேத்தல் அடி வாங்கின மாதிரி இஸ்லாமியர்கள் வீட்டுக்கிட்ட போனீங்கன்னா சோத்தல் அடி வாங்குவீங்க. தங்கள் உடலை வருத்தி நோம்பு இருந்த பெருமக்கள் அவங்களுக்கு என்னென்ன வார்த்தை சொல்லி இழிவுபடுத்துறீங்க? நம்முடைய இஃப்தார் நோம்புல தமிழ்நாடு அரசினுடைய தலைமை காஜி இருந்தாரு.
ரமேஷ் நானும் அங்க நின்றுட்டு இருந்தோம். அத்தனை பெரிய கூட்டம், அவ்வளோ இஸ்லாமிய சகோதரர்கள் தலைவரை பார்க்கணும் வந்து நிக்கிறாங்க, நோம்போட வந்து நிக்கிறாங்க. அவர்களை எல்லாம் சாப்பாட்டுக்கு வந்தவங்க அந்த சோத்தை சொல்லி, மதத்தை சொல்லி இழிவுபடுத்திட்டு, பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், ஒரு போலித்தனமான மன்னிப்பை கேட்டு தப்பித்து விடலாம்னா என்னங்க நடக்குது? அப்ப கட்சியை விட்டு நிக்க மாட்டீங்க, கைது நடவடிக்கை கிடையாது. இன்னொரு வீடியோல அவரு ராவுத்தர் போட்டிருக்கிறாரு, அந்த குற்றவாளி, அதாவது மதிப்பிற்குரிய திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்ல நான் கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிறேன், எனது வாய் மறுக்கிறது. மதிப்புன்ற வார்த்தைக்கு மதிப்பு இல்லாம போயிடும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு மேடையில் இன்னொரு மேடையில சொல்றாரு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சின்னவர் சொல்றாராம் நான் பாத்துக்கிறேன், பெரியவர் முறைகிறாராம். சின்னவர் பாத்துக்கிறேன்றாராம், பெரியவர் முறைகிறாராம், நான் என்ன பண்ணட்டும்ன்றார். அப்ப இதையெல்லாம் தூண்டி விடுறது யாரு? பட்டத்து இளவரசருக்கு அவருக்கு மனசாட்சி இருந்தால் இந்த நடவடிக்கையில் அவர் என்ன நடவடிக்கை எடுக்க போறார்? இந்த சம்பவத்துல நடிகையை தவறாக பேசியவரை கட்சியை விட்டு நீக்கினாரே, அந்த பட்டத்து இளவரசருக்கு இஸ்லாமிய சகோதரர்களை பத்தி இத்தனை இழிவாக பேசிய இந்த மனிதனை, இந்த மனித இழி பிறவியை என்ன செய்ய போறார் பட்டத்து இளவரசர்? இவங்களாங்க சிறுபான்மை காவலர்கள். இன்னும் எத்தனை நாளுக்கு இந்த போலி நாடகத்தை நான் நம்பிக்கொண்டு இருப்பது? ஒரு பெண் படித்து கஷ்டப்பட்டு இருந்த எல்லா சிக்கலையும் தாண்டி கஷ்டப்பட்டு படித்து இந்தியாவிலேயே உலகத்திலேயே கடினமான தேர்வான யூபிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணி கலெக்டர் ஆகி வந்து ஒரு சேர்ல உட்கார்ந்தாங்கன்னா எத்தனை பெரிய ஒரு உழைப்பு. உங்க குடும்பத்தில் சரி, உங்க பையன் கூட வரட்டும், பரவாயில்ல, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், அந்த குட்டி பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்காக ஒரு கலெக்டர் எழுப்புறீங்கன்னு சொன்னா என்னங்க சிறுபான்மை காவலர்? மத சிறுபான்மை, பாலின சிறுபான்மை. நான் சொல்றேன், பெருமையோடு சொல்ற, தமிழக வெற்றி கழகத்துல மாவட்ட செயலாளராக முக்கிய பொறுப்புகள்ல இஸ்லாமியர்களை நான் காட்டுறேன். திமுக எத்தனை மாவட்ட செயலாளர்கள்ல, பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல நீங்க வந்து இஸ்லாமிய சகோதரர்களையோ அல்லது இஸ்லாமிய பொறுப்பாளர்களையும் நியமிச்சிருக்கீங்க? ஆட்டோ ஓட்டுநர்களில் இருந்து, மருத்துவரில் இருந்து, மன்ற நிர்வாகியில் இருந்து, மாற்றுத்திறனாளி வரைக்கும் பார்த்து பார்த்து எல்லாருக்கும் இன்க்ளூசிவா திட்டமிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்த்து பார்த்து, இதுதான் உண்மையான அதிகார பகிர்வு. நீங்க என்ன பண்றீங்க? எப்பேற்பட்ட மனிதர் செஞ்சி மஸ்தான், அவர் ஒரு குரூப் போட்டோல பக்கத்துல வந்து உட்கார்றாரு. செஞ்சி மஸ்தான் பக்கத்துல உட்கார கூடாதான். இன்னொரு பெரிய தலைவர் அந்த ஊருடைய பண்ணையாரு, நீ எழுந்து போய் அந்த பக்கம் உட்காருன்றாரு. இந்த உட்கட்சி பிரச்சனையில எத்தனை மாவட்டங்கள்ல இந்த இஸ்லாமிய தலைவர்கள் வஞ்சிக்கப்பட்டு உள்ளடி வேலைக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஏன் நம்ம தலைவரை கூத்தாடின்னு ஒரு புலனாய்வு புலி கண்டுபிடிச்சு சொன்னாரு. மதிப்பிற்குரிய ஆளூர் ஷானவாஸ், உங்க தொகுதியில நடைபெற்ற ஒரு அரசு விழாவில் திமுக கவுன்சிலர் பேர் இருக்கு. ஆளூர் ஷானவாஸ், நீங்க சட்டமன்ற உறுப்பினர், உங்க பேரு போடலையே. அப்ப இவ்வளவுதான சிறுபான்மைக்கான மதிப்பு? இதை கேட்க முடியுமா? எப்படி கேட்டிருக்கணும்? சண்டை போட்டிருக்கணும். மதிப்பிற்குரிய அமைச்சர் அன்பில் மகேஷ் இருக்கிற மேடையில நீங்க பேசுறதை கேட்டு எனக்கு வலிச்சது, எனக்கு வேதனையா இருந்தது. இந்த நட்பு சுட்டல், நட்பு சக்தி சுட்டி காட்டுகிறேன், இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து விட்டேன். நீங்க தானே கூத்தாடினீங்க. நீங்க யாரும் கூத்தாடுவதுன்னு உலகத்துல ரொம்ப இடித்தொழில் கிடையாது. கூத்தாடுவது என்பது தெய்வத்திற்கு சமம். அவர்கள் கலையின் பிள்ளைகள். அவர்கள் கூத்தாடிகள் தான் உலகம் முழுக்க ஆண்டிருக்கிறாங்க. அத்தனை பெரிய ரஷ்யாவுக்கு எதிராக சமர் செய்து கொண்டிருக்கக்கூடிய உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அந்த ஊருடைய நடிகர், கூத்தாடி. அர்னால்டு ஷோஸ்னக்கர் கவர்னரா வந்தாரே, அவர் ஒரு நடிகர், கூத்தாடி. என்டிஆர், எம்ஜிஆரும், ஜெயலலிதா அம்மாவும் இந்த கூத்துக்கலையா கூத்தாடி நீங்க சொல்றீங்களே, இதுல இருந்து வந்தவங்க தான். தென்னாட்டின் பர்னாட்சா உங்கள் கட்சியின் அடிப்படை கொள்கைகளை தந்தாரே பேரறிஞர் அண்ணா, சினிமாவில் கதை வசனம் எழுதுறவர் தான். கலையில் சிறந்தவராக இருந்ததால் தான் முத்தமிழர் கலைஞர்னு சொன்னோம். ஏன் இன்றைய முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடித்த படங்கள்ல எத்தனை பாடல்கள், என்னென்ன யூடியூப்ல எத்தனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்க தலைவர் கூத்தாடினா உதயநிதி ஸ்டாலின் யாருங்க? அணுசக்தி அறிஞரா? ஆனா யார நீங்க கூத்தாடின்னு சொன்னீங்களோ, இவரினுடைய கட்சியின் உள்ளார கொள்கை பரப்பு இணை செயலாளர் தாஹிரா, உறுப்பினர் சேர்க்கையின் போது அந்த உறுப்பினர் சேர்க்கை குழுவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டது ஒரு இஸ்லாமிய சகோதரி. தலைவரனுடைய படத்தை மட்டும் காட்டி மாமன்ற எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு சுயேட்சையா கம்பீரமா புதுக்கோட்டைக்கு போனாரு தோழர் பர்வேஸ், இஸ்லாமியர். அந்த இஃப்தார் நோன்புக்கு வந்திருந்த அத்தனை பேருமே இஸ்லாமியர்களாகவும் இஸ்லாமிய நண்பர்களாக மட்டும்தான் வந்தோம். கட்சி கொடியை காட்டுங்கடா பார்ப்போம். ஒரு சட்டையில கட்சி நாங்க ரெப்ரசென்ட் பண்ணோமா? கார்ல இருந்த கொடியை கூட கலட்டி
எந்த இடத்துலயும் கொடியும் இல்லாம, கட்சி நிறம் இல்லாம, தலைவர் படம் இல்லாம, தமிழ்நாட்டில் தமிழ் நிலப்பரப்பில் நடந்திருக்கிற ஒரே இஃப்தார் துறப்பு நோன்பு தமிழக வெற்றி கழகத்தில் சேப்பாக்கத்தில் நடைபெற்ற அந்த இஃப்தார் துறப்பு நோன்பு தான். கலைஞர் படத்தை போட்டு, முதல்வர் படத்தை போட்டு, ஒரே டம்ல இளைஞர் அணி தலைவராகி, மினிஸ்டர் ஆகி, துணை முதல்வரான அவருடைய படத்தை போட்டு உருவ வழிபாட்டுக்கு எதிரானவங்கயா இஸ்லாமிய தோழர்கள். எந்த உருவத்தையும் போடாம, கட்சி கலரை கூட இன்விடேஷன்ல போடாம, இந்த அளவிற்கு சிறுபான்மை மக்களின் மீது பாசத்தையும் வாஞ்சையையும் நேசத்தையும் காட்டக்கூடிய தூய மனிதர் என்னுடைய தலைவர் தளபதி. அன்னைக்கு நோன்பு இருந்தார், ஒரு முழு இஸ்லாமியனா மாறி வந்தார், தரையில் அமர்ந்தார், அவர்களோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்தார், தூவா சொன்னார். அத்தனை பெரிய கூட்டத்தின் முன்பு மைக்கு எடுத்து எல்லாருக்கும் நன்றி சொன்னார். என் குரலை கிட்ட வந்ததுக்கு நன்றி சொல்லிட்டு அவர் இந்த பக்கம் போறார். அதே இடத்துல சில நாட்கள் முன்பு ஆளுங்கட்சி சார்பா ஒரு இஃப்தார் நோன்பு திறப்பு நடந்தது. அப்படி நடந்ததுங்கிறதே நான் சொல்லிதான் ஏதாவது செய்திகளை பார்த்துதான் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து போன பிறகு அவர் வந்து போன இடம் ஒரு தேசிய செய்தியாக மாறி போனது. எத்தனை பெரிய கூட்டம்! அப்ப இப்பேற்பட்ட அன்பை சம்பாதித்து இருக்கிற அந்த சிறுபான்மை மக்களுக்கு அவங்க தரக்கூடிய அன்பை திருப்பி தரணும்னு நினைக்கக்கூடிய நாம தான் சிறுபான்மையினுடைய காவலர்கள். சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை கூட பக்கத்தை உட்காராதீங்கன்னு சொல்றவங்க எப்படி சிறுபான்மையினுடைய காவலர்கள்? என்ஐஏ சட்டத்தின் போதும் சிஏ சட்டத்தின் போதும் இரட்டை வேடம் போட்டவர்கள் எப்படி சிறுபான்மை மக்களினுடைய காவலர்கள்? அடுத்தடுத்து காவல்துறையினுடைய ஏவல் துறையினுடைய அடக்குமுறைக்கு ஆளாகக்கூடிய இஸ்லாமிய சோழர்கள் எத்தனை பேரு? நான் கேட்கிறேன், கூச்சமே இல்லாம சொன்னீங்கல்ல, நீண்ட நாட்கள் சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் விடுதலை. நீங்க சொல்லி நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது, எப்போது விடுதலை? ஏன் இந்த இரட்டை வேடம்? எனவே இந்த சிறுபான்மை காவலர்லாம் கிடையாது, இவங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியின் காவலர்கள். அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காத வரை அவர்கள் சிறுபான்மை காவலர்கள் என்ற வார்த்தை சொல்வதற்கு அவருக்கு அருகதை கிடையாது. அண்ணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகச் சிறப்பாக நம்ம நடத்தின அந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வை பத்தி சொன்னாரு. ஆனா உண்மையிலேயே அதனாலதான் வந்து இப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த ஒரு நோன்பு விழாவை நம்ம நடத்தி முடிச்சதுனாலதான், அதுவும் சேப்பாக்கத்திலே நடத்தி முடிச்சதுனாலதான் சேப்பாக்கத்தின் சேகுவேராக்களுடைய அந்த செல்ல பிராணிகள் நம்ம மிக அவதூறாக இங்க வந்து பேசிக்கொண்டு இஸ்லாமிய மக்களையும் சேர்த்து அவதூறாக பேசிக் கொண்டிருக்காள் என்பதை மட்டும் நான் பதிவு செஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக மக்கள் வந்து நீங்க எந்த துறை யார் என்னன்றத வந்து என்னைக்குமே பார்த்தது கிடையாது. தமிழக மக்களை வந்து மக்கள் பணிக்கும் மக்களை உண்மையா நேசிக்கிற ஒரு தலைவனை தான் எதிர்பார்த்து மக்கள் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த தலைவரா நம்ம தலைவர் வந்துட்டாரு. அதுல மிகப்பெரிய சந்தோஷம். உண்மையே அவங்க அத யார் கரெக்டான நேர்மையான தலைவரை ஆதரிக்கணுமோ அதை கண்டிப்பா ஆதரிச்சு அவர்களோட பதில 2026 தேர்தலையும் காமிப்பாங்க. கண்டிப்பா உறுதியா நம்புறோம். சோ அடுத்து ரமேஷ் ப்ரோ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். இப்ப இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு. இதன் முன்னாடிலாம் நம்ம ஒரு நியூஸா கடந்து போயிருவோம். இப்ப அரசியல் ஈடுபாடு இருக்கிறதுனால நாங்களும் எல்லாரும் டெய்லி என்னென்ன நடக்குது, என்னென்ன நியூஸ் வருதுன்னு பார்க்க இது ஒரு நாள்ல இவ்வளவா இப்படியா இது ரிப்போர்ட் ஆகக்கூடிய செய்திகள், இது அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமா வர விஷயங்கள், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தரம் கெட்டு போய்கிட்டு இருக்குது. அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா இது எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு போக்குதான் அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர, தொடர்ந்து இருக்காங்களே தவிர, இதோட வீரியமும் இது உண்மையில எவ்வளவு பெரிய த்ரெட்டா இருக்குது இன்னைக்கு தமிழகத்துக்கு, சொல்லுங்க. எப்படி வந்து இவர்கள் வந்து சிறுபான்மையினுடைய பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு எதிரான ஒரு வன்மத்தை வந்து பரப்பி கொண்டிருக்கிறார்களோ, செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ, எப்படி வந்து இவர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பாதுகாவலன் என்று சொல்லிக்கொண்டு இவர்களுடைய ஆட்சியில இன்று அவர்களுக்கு எதிரான வன்முறைகள் வந்து மிக பெரிய அளவுல அதிகமாயிருக்கோ, அதுபோல இங்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை வந்து நான் என்னுடைய இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன், என்னுடைய நேரடி கண்ட்ரோல்ல வந்து இந்த சட்ட ஒழுங்கு இருக்கு அப்படின்னு பேசினாலுமே இங்கு யதார்த்த நிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை மிக கொடூரமாக தமிழ்நாட்டில் வந்து தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. முக்கியமாக தலைநகரிலுமே அது வந்து மிக மோசமான ஒரு சூழல்ல தான் இருக்குது. ஏன்னா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரே இங்க வந்து பாதுகாப்பு இல்லாமல் அவர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே நம்ம இங்க பார்த்திருக்கோம். இன்றைக்கு இந்த ஆட்சியை எதிர்த்து பேசக்கூடிய செயற்பாட்டாளர்கள், எதிர்கட்சி தலைவர்கள், மற்ற மாற்று கட்சி நபர்கள், அதற்கு பிறகு பத்திரிகையாளர்கள், பொதுமக்கள் என இங்க யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது அப்படின்றதுதான் யதார்த்தமான ஒரு உண்மையாக இங்கே இருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும்
நம்ம வந்து ரொம்ப 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 அஞ்சி நடுங்கக்கூடிய வகையில இன்றைக்கு வந்து இங்க மாறிக்கிட்டு இருக்கு. கேட்டா வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யூபிய பாருங்க, ஒடிஷாவ பாருங்க, பீகார பாருங்க, முடிஞ்சா அங்க ஒரு நாள் போயிட்டு வாங்க. நாங்க ஏன் வந்து நடுராத்திரில சுடுகாட்டுக்கு போக போறோம்? நாங்க என்ன கேட்கிறோம்னா, என் வீடு முதல்ல சரியா இருந்தா தான், நான் அடுத்த வீட்ட பத்தி நான் பார்க்க முடியும். அடுத்த வீட்ட பத்தி நான் யோசிக்க முடியும். முதல்ல என் வீடு நான் சரியா இருக்கணும். என் வீடு சரியா இருந்தா தான், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீட்டுக்காரன் எப்படி இருக்கிறான், அவன விட நம்ம இன்னும் எப்படி வந்து அதிகமா பண்ணலாம் அப்படின்றத யோசிக்க முடியும். நான் அடுத்த வீட்டுக்கு முதல்ல போகவே எனக்கு விருப்பம் இல்ல. முதல்ல என் வீடு இங்க சரியா கிடையாது. என் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், இன்றைக்கு இங்க ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கீங்கல்ல. 45,000 பேர் கிட்ட நீங்க இருக்கீங்கல்ல. இன்றைக்கு இங்க ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பெண்களும் பப்ளிக்கு வந்து போயிட்டு வராங்க அப்படின்னா, நீங்க தைரியமாக உங்களால அனுப்ப முடியுதா? அவர்கள் தினமும் நல்லபடியாக சென்று வரணும் அப்படின்னு ஒரு பதட்டத்தோடயே நம்ம அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. இன்றைக்கு வந்து கருவில் குழந்தையை சுமக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள்ல இருந்து, வயதான பாட்டிகள் வரைக்கும் இங்க பாதுகாப்பு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது இங்க இருக்கிறது. நான் இதுல அதிக நேரம் எடுத்துக்க விரும்பல. ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தினசரி 10 செய்திகளாவது அங்க கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் வன்புணர்வுன்ற பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இவர்கள் கேட்டா நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னுவாங்க. இங்க அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அந்த செய்திகளையும் நம்ம பார்த்தோம். காவல்துறை அதிகாரிகள நம்ம பார்க்கிறோம். ஆசிரியர்கள நம்ம பார்க்கிறோம். மாணவிகள நம்ம பார்க்கிறோம். யாருக்குமே இங்க பாதுகாப்பு கிடையாது. இங்க பாதுகாப்பற்ற ஒரு சூழல்ல இன்று இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரவுடிசம் அப்படின்றது வந்து அதிகரிச்சிருக்குது. இந்த கூலிப்படை அப்படின்ற ஒரு கல்ச்சர் இங்க அதிகரிச்சிருக்கிறது. இங்க வந்து ஈஸியாக கொலை, கொள்ளை செய்யக்கூடிய அளவுக்கு சட்ட ஒழுங்கு இன்று கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. அதனால இதுல நான் அதிகமான நேரம் எடுத்துக்க விரும்பல. நம்ம அடுத்ததுக்கு போகலாம். தேங்க்ஸ் தோழர். ஸோ கடைசி கொஸ்டினா நான் கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் லிமிட்டட் ஸ்பீக்கர்ஸை ஆட் பண்றேன். உங்க சார்பா எனி கொஸ்டின்ஸ் இருந்தாலோ இல்ல விமர்சனங்களா ஏதாவது நீங்க கேட்கணும்னு விருப்பப்பட்டாலோ அதை நீங்க முன்வைக்கலாம். அதுக்கு ரமேஷ் ப்ரோவும் ராஜ்மோகன் அண்ணாவும் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ராஜ்மோகன் அண்ணா உங்களுக்கு தான். போராட்ட களத்துல நம்ம செயல்பாடுகள் நம்ம கட்சி சம்பந்தமா இப்ப நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடக்குது. அதுவும் எல்லாவோட மக்கள் பிரச்சனைகளுக்காகவும் நடக்குது. இது எப்படி இருக்கு களத்துல அப்படிங்கிற அந்த இதை பகிர்ந்துக்கோங்க அந்த உணர்வை. அதுக்கப்புறமா நம்ம இணையத்துல இருக்கிற தோழர்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ நாங்க இன்னும் அடுத்து என்னென்னலாம் பண்ணா நல்லா இருக்கும், இல்ல நாங்க என்னென்ன புத்தகங்கள் படித்தா எங்களுக்கு பெட்டரா இருக்கும், அரசியல் புரிதல் இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களையும் சேர்த்து சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லலாம்ப்பா. இப்ப சமீப காலத்துல நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இருட்டடிப்பு செய்யப்பட்டாலும் கட்டாயமாக மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். கோயம்புத்தூர்ல குப்பை கிடங்குல அந்த குப்பை கிடங்குல நின்னு போராடியது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தோழர்கள். குப்பைய வேஸ்ட்ட வந்து ஒரு ரிசோர்ஸா பார்க்கணும். குப்பைய கடவுளா பார்த்த ஒரு மண் இந்த தமிழ் மண். அதனால தான் குப்புசாமிம்போம். குப்பம்மாள்னு பேரு வைப்போம். அத மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு அத பிரிக்காம, வாங்குனவங்களும் பிரிக்காம, குடுத்தவங்களும் பிரிக்காம, அப்படியே போட்டு பயோமைனிங்ன்னு பத்த வச்சு, நெருப்பு வச்சு, இத்தன டன் எரிச்சுட்டோம், அத்தன டன் எரிச்சுட்டோம். இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் உண்மையிலே என்ன ஒண்ணுமே புரியாதா? தெரியாதா? சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்லுகிற போதெல்லாம் உங்களுடைய காது என்ன நீங்க கடனுக்கு குடுத்துட்டீங்களா? உண்மையிலே மக்கும் குப்பை, மக்காத குப்பையோட ஆபத்து என்னது தெரியுமா? எரியும் குப்பை. அந்த டன் கணக்குல போட்டு எரிக்கிறீங்களா? அங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்துல பெரிமீட்டர்ல இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய சுவாசத்த கெடுக்கிறீங்களா? அடுத்த தலைமுறை மலடாகாதா? மண்ண மலடாக்கி மனிதர்களை மலடாக்கக்கூடிய கோயம்புத்தூர் குப்பை கிடக்கு எதிராக நீண்ட நெடிய போராட்டம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை நான் பாராட்டுகிறேன். சேலத்துல நம்ம சேலத்து சிங்கம் சகோதரர் பார்த்திபன் தலைமையில அனல்மின் நிலைய ஊழியர்களினுடைய உள்ளிருப்பு போராட்டத்துல உள்ள விடலான வெளியில இருந்து ஒரு குரல் சொல்றாரு. நாங்க தமிழக வெற்றி கழகத்துல இருந்து வந்திருக்கோங்கன்னு சொல்லிட்டோம். உள்ள இருந்து ஆர்ப்பரித்து ஒரு வெல்கமிங் ஒரு வார் கிரை வந்தது பாருங்க. தட் இஸ் டிவிகே. எத்தனை கல்லூரி ஆண்டு விழாக்கள்ல திடீர்னு நம்ம டிஜே தம்பிகள் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு லைனோ ஒரு போட்டோவோ தளபதியோட ஒரு போட்டோவோ நம்முடைய ஒரு கொடிப்பாடல் ஒரு லைன் வந்துட்டோன்னே ஒரு வெல்கமிங் வார் கிரை வருது பாருங்க. தட் இஸ் டிவிகே. முல்லை பெரியார் என்பது 7 மாவட்டங்களினுடைய நீர் ஆதாரம். அந்த முல்லை பெரியார்ல தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்படுற தமிழக விவசாயிகளுக்காக தேனியில சகோதரர் லெப்ட் பாண்டி நம்ம மாவட்ட செயலர் தலைமையில விவசாயிகளோடு சேர்ந்து நின்று களத்தில் இறங்கி போராடியது டிவிகே. இப்ப பார்த்திருப்பீங்க விவசாய பட்ஜெட்ல ஆளுங்கட்சியில எல்லாரும் பச்சை துண்டை போட்டு போய் எங்க பொம்மை மாதிரி உட்கார்ந்திருந்தாங்க. பல நாட்களுக்கு முன்பே முல்லை பெரியாருக்காக எங்க டிவிக்கு கட்சி துண்டை அல்ல விவசாயிகளின் பச்சை துண்டை போட்டுக்கொண்டு சாலையில் இறங்கி அத்தனை மாவட்டங்களினுடைய நீர் ஆதாரத்திற்காக முல்லை பெரியாறு நியாயம் கேட்டு நீதி கேட்டு போராடியது டிவிக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணுக்கு பாலியல் குற்றத்துக்கு ஆளான
அந்த அந்த கொடுமைக்காலான அந்த பொண்ணுக்காக நீதி கேட்டு போராடியதில் இருந்து, சர்வதேச பெண்கள் தினத்தன்று கவனத்தை ஈர்க்கக்கூடிய நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டதில் இருந்து நாம பேசிக்கிட்டு இருக்கோமே. இன்றைய தினம் சொத்து வரி உயர்வை கண்டித்து கண்டன போராட்டம் நடத்தியது டிவிகே. மின் கட்டண உயர்வு கொள்ளையை கண்டித்து கோயம்புத்தூர்ல போராட்டம் நடத்தியது டிவிகே. திரும்பிய திசையெல்லாம் மக்களோடு சேர்ந்து அந்தந்த லோக்கல் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஹைலைட் பண்ணி நீதி கேட்டு நியாயம் கேட்டு சட்டத்தின்படி சட்டத்துக்கு உட்பட்டு காவல்துறையில அனுமதி வாங்கி பொலிட்டிசைஸ் ஆகி பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாம பப்ளிக்காக ஃபார் த பப்ளிக் ஆஃப் த பப்ளிக்னு அவங்களோடு சேர்ந்து அவங்களையும் ஒரு பார்ட்னரா கைப்பிடித்து சேர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய புதிய நம்பிக்கை, புதிய சக்தி தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே. இது நம்ம டிஎன்ஏல இருக்கு. இன்றைக்கு நேற்றைக்கு போராடியவர்கள் கிடையாது. அந்த ஆவண படத்துல சுட்டி காட்டியிருப்போம். 2008ல 2009ல ஈழத்துல தொட்டு விடும் தூரத்துல தொப்புள்குடி உறவுகள் செத்துக்கிட்டு இருந்த போது இதே சேப்பாக்கத்துல உண்ணாவிரதம் இருந்து போராடியவர்களுடைய தலைவர். என்ன அது உண்மையான உண்ணாவிரதம்? 1 மணி நேரம் உண்ணாவிரதம் கிடையாது. அவர் உட்கார்ந்து 37 மாவட்டத்துல பசங்க போய் உட்கார்ந்தாங்க. மீனவர்களுக்கு நியாயம் கேட்டு பொதுக்கூட்டம் போட்டோம் நாகையில. மைக்க பிடிச்சு மீனவர்களுக்காக போராடி அந்த போர் குரலை புலியின் குட்டிகள்னு நாங்க ஓங்கி உழைத்தவர்களுடைய தலைவர் தளபதி அவரினுடைய பாதையில் நின்று இன்றும் மாணவர்கள் முதல் மீனவர்கள் வரை களத்தில் நின்று போராடி கொண்டிருப்பது டிவிகே. இன்னும் நிறைய தம்பி சொன்னது மாதிரி நிறைய விஷயங்கள் நாம சொல்றதுக்கு இருக்கு. ஆனா நேரத்தின் அருமை கருதி நான் எப்படி சொல்றேன், உங்க கேள்வியில நாம போராடுறோமா, நிறைய போராடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாட்டுல ஒவ்வொரு நாளும் வாழ்றதே ஒரு போராட்டம் தான். ஆனா மக்களுக்காக போராட வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கு. இன்னும் அதிகமான விஷயங்கள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம போராடணும். இன்னும் நம்ம தலைமையினுடைய வழிகாட்டுதலோடு இன்னும் பல விஷயங்களுக்கு நம்ம களமாடணும். மக்கள் கிட்ட போய் பேசுங்க. ஒவ்வொரு ஒரு முடித்திருத்தக நிலையத்தில் இருந்து, ஒரு தேநீர் நிலையத்திலிருந்து சந்திக்கும் இடமெல்லாம் சிந்திக்கும் இடமா மாத்துங்க. மக்கள் மத்தியில பேசுங்க. அவங்க பிரச்சனை என்னன்னு கேளுங்க. மக்களை நோக்கி பயணப்படுங்க. அவங்க கிட்ட பேசி ரத்தமும் சதையும் வேறுமா பழகுங்க. அவர்களோடு கைகோர்த்து நில்லுங்க. நாம இன்னைக்கு நேத்து போராடல, அன்னையிலிருந்து ஈழ போராட்டத்திலிருந்து போராடுற நம்ம தலைவர். அவர் இருட்டடிப்பு செய்வதற்காக அவர் மீது எதையாவது ஒரு அவதூற சமத்துவாங்க, அதை பத்தி அவர் ஒரு நாளும் கவலைப்பட்டது இல்லை. அவர் சிந்தனை எல்லாம் அடுத்த தேர்தல் மட்டுமல்ல, அடுத்த தலைமுறை குறித்து சிந்திக்கக்கூடியவர். நீங்க கேட்டீங்களே டிவிகே கேடர்ஸ், நீங்க சாதாரண ஆளுங்க கிடையாது. நீங்க என்ன பண்ணணும், தயவு செய்து படிங்க, நியூஸ் பாருங்க, இரவு பகலா அந்த செய்திகளை பார்த்து நீங்க புரிஞ்சுக்கங்க. ஐநா சபையில SDG கோல்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு 17 கோல் கொடுத்துறாங்க. தயவு செய்து இந்த ஸ்பேஸ்ல கிட்டத்தட்ட 50,000 பேர் சேர்ந்து விட்டதாக தம்பிகள் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன், கூகுள் பண்ணி பாருங்க. SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 17 குறிக்கோள்களை ஐநா சபை கொடுத்திருக்கு. பாவர்ட்டி எராடிகேட் பண்றதுல இருந்து, ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில இருந்து, எதையெல்லாம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதையெல்லாம் பண்ணாதான் இந்த நாடும் இந்த உலகம் உருப்படும்னு ஐநா சபை சொல்லியிருக்கு. அதை எடுத்து படிங்க. பெரிய பெரிய தலைவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து படிங்க. ஒரு வாரத்திற்கு 27 நியூஸ் பேப்பர்ஸ் விடாம நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். வீட்டுக்கே வந்துடும். இப்போதும் லைப்ரரிக்கு போயிட்டு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். கிடைக்கிற நேரத்துல எல்லாம் எதையாவது நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கணும், செய்திகளை தெரிஞ்சுக்கணும். அப்படி தொடர்ந்து செயல்படுங்க. நல்ல நல்ல நிறைய நூல்கள் இருக்கு. நம்முடைய போராட்டத்துல முதல்ல வந்து கலந்துகிட்ட தலைவர்கள் பேர்லாம் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. பழ நெடுமாறன் ஐயா நம்ம மேடையில வந்து கலந்திருக்கிறாரு. தோழர் தா பாண்டியன் மேடையில் ஏறி தளபதி விஜய் அவர்களினுடைய தைரியத்தை பாராட்டி இருக்கிறாரு. அவர்களினுடைய அதை போன்ற முன்னாடி இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. தா பாண்டியன் அவர்கள் பேச்சுக்களை புக் எழுதியிருக்காரு, வாங்கி படிங்க. வெல்லும் சொல் அப்படின்னு வைகோ அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, வாங்கி படிங்க. அப்துல் கலாம் ஐயாவினுடைய புத்தகங்கள் எல்லாம் படிங்க. பூ உலகின் நண்பர்கள், சமகால தமிழ் நிலப்பரப்பில் சுற்றுச்சூழல் சார்ந்து நியாயமாக நேர்மையாக குட்டி குட்டியா அழகா புக்ஸ் போடுறாங்க. அவங்க நேமு பூ உலகின் நண்பர்கள். 1 2 3ன்னு 10 வரைக்கும் நம்பர் போட்டு அழகா புக்கு போட்டிருக்கிறாங்க. இன்க்ளூடிங் பரந்தூர் விமான நிலையம் எப்படி ஏர்போர்ட் அகதிகளை, விமான நிலைய அகதிகளை உருவாக்க போகுதுன்னு தெல்ல தெளிவா போட்டிருக்காங்க. 50 ரூபா 40 ரூபா தான். நீங்க யாருக்காவது விழாக்கு போய் பரிசளிக்கிறீங்களா? இப்படிப்பட்ட சுற்றுச்சூழல் சார்ந்த புத்தகங்களை வாங்கி பரிசளிங்க, படியுங்க. காலம் வசப்படும், மக்களை நம்புங்கள், மக்கள் நம்மை நம்புகிறார்கள். 2026 கோட்டையில் நம்முடைய தலைவர் தளபதியின் கைகளில் கொடியை ஏற்றுவோம். சிறப்புண்ணா, சிறப்பு. சோ இறுதியா ஒரு கொஞ்சமா ஸ்பீக்கர்ஸ் மட்டும் ஆட் பண்ணி சுருக்கமா கேள்வியை கேட்டுக்கோங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களும் பதில் சொல்லிடுவாங்க. இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணதை விட அதிக நேரம் போய்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இங்க ஸ்டே பண்ணி எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்றதுக்கு உங்க 2 பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்னா. சோ ஃபர்ஸ்ட் ரேவந்த் உங்க கொஸ்டினை கேட்டுருங்க. யாருக்கு வைக்கிறீங்க அந்த கொஸ்டின்னு சொல்லிட்டு கேளுங்க. ராஜ்மோகன் சார், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்.
சொல்லுங்க சார். இது இது பேசிக்கா என்னன்னா, இப்போ இவ்வளவு நேரம் நம்ம வந்து மத்த விஷயங்கள் எல்லாமே முக்கியமான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து கட்சி விஷயத்த இப்ப நான் கேட்க போறேன் கொஸ்டின். நம்மளுக்கு பதவி எல்லாம் வந்து குடுத்தாங்கல்ல சார். அது எந்த பேசிஸ்ல குடுத்தாங்க? 1. 2வது பாயிண்ட் வந்து நம்ம பசங்களுக்குள்ளேயே இங்க வந்து நெறைய இஷ்யூஸ் இருக்கு பார்த்துட்டு இருக்கேன். இவங்க டிசர்விங், அவங்க டிசர்விங் அப்படின்னு சொல்லி, இவங்களுக்கு ஏன் குடுக்கல? அவங்களுக்கு ஏன் குடுக்கலன்னு ஒரு மாரி போயிட்டு இருக்கு. அது நீங்க உள்ள இருக்கீங்க. நீங்க அத எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். நம்ம பசங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நான் நம்புறேன். இது என்னோட கொஸ்டின். ஓகே. ஓகே ரேவந்த். நான் ஒரு செய்தி சொல்றேன். தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. வேற எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு சமத்துவமும், அதிகார பகிர்வும் தமிழக வெற்றிக் கழகத்தில் மட்டும் தான் இருக்கிறது. நான் பல மேடைகள்ல இத சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆட்டோ ஓட்டுநர மாவட்ட செயலாளரா மாற்றி இருக்கிற ஒரு கட்சி தமிழ் நிலப்பரப்பில் இல்லை. ஒன்லி பார்ட்டி இஸ் டிவிகே. மாற்றுத்திறனாளி நமக்கு தெரியும். ரமேஷ்க்கும் ராஜ்மோகனுக்கும் தெரியும். எத்தனை வாட்டி அவங்கள நாங்க நேர்ல பார்த்திருக்கோம். அவங்களோட ஒண்ணா உறவாடுறோம்னு. அப்ப ஏன் அவங்க ஒரு ஆட்டோ ஓட்டுநர் என்பதாலேயோ, மாற்றுத்திறனாளி என்பதாலேயோ மட்டுமே அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி தரல. இதனை இவன் செய்வான் என அறிந்து அதனை அவன் கண் விடல். இந்த விஷயத்துக்கு இவரு இந்த நேரத்துக்கு சரியா இருப்பாருன்னு அவரை நம்பி தலைமை ஒரு பொறுப்பு ஒப்படைக்குது. அது பொறுப்பு, பதவியே கிடையாது. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், கொள்கை பரப்பு செயலாளர்னு சொல்லாதீங்க. நான் கொள்கை பரப்பு தொண்டன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது பதவி அல்ல, பொறுப்பு. அப்ப எது பேசிஸ்ல தந்தாங்க? சாதி அடிப்படையா? நிச்சயமா இல்ல. மத அடிப்படையா? கண்டிப்பா கிடையாது. ஒரு சாதிக்காக, ஒரு மதத்திற்காக, ஒரு குடும்பத்திற்காக அரசியல் செய்த காலம்லாம் மலையேறி போச்சு. இனிமே ஒரு குடும்பமோ, ஒரு சாதியோ, ஒரு மதமும் கிடையாது. உண்மையிலே பிறப்புக்கும் எல்லா உயர்க்கும். பிறப்பால ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் உருவாக்க கூடாது. பிறப்பால் மட்டுமே ஒரு வீட்டுல பிறந்து விட்டதால மட்டுமே அவர் வந்து ஒரு அமைச்சராவோ ஒரு அதிகாரத்திற்கோ வந்துவிட முடியாது. சரி, அப்ப எங்களுக்கு பொறுப்பு கிடைக்கல, நாம என்ன பண்ணணும்? அப்ப சிம்பிள். நீங்கள் செய்வதை இன்னும் தீவிரமாக செய்யுங்கள். களம் ரொம்ப பெருசு. வேற எந்த கட்சியும் விட அதிகமான மாவட்ட செயலர்கள் நம்ம நியமிச்சுக்கிட்டு வரோம். வேற எங்கேயும் இருப்பதை விட ரொம்ப அழகா இன்க்ளூசிவான ஒரு பேனலை நம்ம உருவாக்கிட்டு வரோம். இதுல ஆர்கிடெக்டா இருந்து இதையெல்லாம் டிசைன் செய்து இதையெல்லாம் ஒரு 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 பெரிய லெவல்ல இதை கொண்டு போறது. நம்ம வந்து வெறுமனே லோக்கல் பாலிடிக்ஸ் மட்டும் கிடையாது. நான் பெருமையோடு சொல்றேன். ஒரு வரலாற்றை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நமக்கு கொடுத்த வேலையை சிறப்பா செய்யணும். என்ன செய்யக்கூடாது? நமக்கு கொடுக்காத வேலைகளை வந்து நமக்கு சொல்லப்படாத அசைன்மெண்ட்ஸை வச்சு நம்ம தலையை வந்து ரொம்ப யோசிக்க கூடாது. ஒண்ணே ஒண்ணா நம்ம தூக்கி போட்டுறோம். என்ன தூக்கி போட்டுறோம்? ஈகோன்னு ஒண்ணு தூக்கி போட்டுறோம். இதைத்தான் பயிலரங்கத்திலையும் நான் சொன்னேன். திமுக கிட்ட ஒரு சாதனை இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கணும். என்ன தெரியுமா சாதனை? 505 வாக்குறுதி கொடுத்து அதுல எதையுமே நிறைவேற்றாம இருக்கிறது ஒரு பெரிய சாதனை. நம்ம கிட்ட ஒரு சாதனை இருக்கு. என்ன தெரியுமா சாதனை? டே ஒன்ல இருந்தே பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் அழகா நின்னு நிதானமா எல்லாருக்கும் அதிகார பகிர்வு பண்ணக்கூடிய ஒரு சாதனை. அப்ப அதிகார பகிர்வு என்பது சாதி, மதம், இனம், வேதம் எல்லாத்தையும் தாண்டி, வர்க்கத்தை தாண்டி, பணத்தை தாண்டி. இப்ப என்னையெல்லாம் பணத்தை பார்த்தா இந்த பொறுப்பு கொடுத்தாங்க. ரமேஷும் நானும் வந்து மிக சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க. என்னை அவர் அறிவார், தம்பியை நான் அறிவேன். ஒரு நம்பிக்கையில கொடுத்திருக்கிறாங்க. அதே நம்பிக்கையின் அவர் மீது நாங்கள் இருப்பதால நம்ம தொடர்ந்து செயல்படுறோம். அப்ப வெளியிலிருந்து 1000 பேர் உங்களை வந்து 1000 விதமா பேசினாலும் சரி, ஒன்றில் தெளிவாக இருங்கள். வேறு எந்த கட்சியை விட, வேறு எந்த இயக்கத்தை விட இன்க்ளூசிவா, ஷேர்டு பவரோட, அதிகார பகிர்வோடு, உயர்ந்த லட்சியத்தோடு, உடனடி இலக்கு, தொலைதூர இலக்கு. உடனடி இலக்குனா என்ன? உடனே இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்ன? இதெல்லாம் பண்ணணும். தொலைதூர இலக்குனா 2026 அதுல என்ன பண்ணணும்? இப்படி திட்டமிட்டு திட்டமிட்டு செதுக்கப்படுகிற சிற்பத்தை போல நம்ம வந்துகிட்டு இருக்கோம். we should feel proud of us. சூப்பர்ண்ணா. ஓகே, அடுத்தபடியா விக்னேஸ்வரன் ப்ரோ, நீங்க கொஸ்டின் கேளுங்க. உங்க கொஸ்டின் யாருக்குன்னு சொல்லிட்டு கேளுங்க. வணக்கம் ப்ரோ. ராஜ்மோகன் அண்ணா அப்புறம் ரமேஷ் ப்ரோ தோழர் 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா வணக்கம். ஓகே, நான் கொஸ்டின் கேட்டுருக்கேன். ஏன்னா இங்கே வந்து நிறைய பேரும் வெயிட்டிங்கில் இருப்பாங்க. ஓகே, ரமேஷ் உங்களுக்கு தான் கொஸ்டின். ஊழல் குறித்து நம்ம தலைவர் பேசினாலே பார்த்தீங்கன்னா இந்த திமுகவாக இருக்கட்டும், இல்லை அதை பேஸ் பண்ணவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இந்த ரோல்ஸ் ராய்ஸ் அந்த காரு, இன்னும் அதான் அந்த வருமான வரி, அந்த இடி ரைடு, இதை பத்தியே பேசியிருக்காங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. வணக்கம் தோழ், வணக்கம். நான் அதுக்கு பதில் சொல்றேன். அதாவது நம்ம வந்து எப்பெல்லாம் வந்து நம்முடைய தலைவர் வந்து நேரடியாக இவர்கள் வந்து நேரடியா வந்து நம்மளை விமர்சன, இவர்கள் வந்து பேர் சொல்றதுக்கு தைரியம் கிடையாது,
நேரடியாக பேச தைரியம் கிடையாது என்று சொல்லும்போது, எங்களுக்கு நேரடியாகவும் பேச தெரியும். நாங்க நினைத்தால் எந்த ஒரு எல்லைக்கும் மக்களுக்காக செல்வோம் அப்படின்னு எங்களுடைய தலைவர் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு, நம்முடைய தலைவர் நேரடியாக இந்த விளம்பர மாடலுடைய ஊழல்களை வந்து தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். இப்ப என்ன பண்றாங்கன்னா, திட்டமிட்டு இணையதளத்துல இருக்கக்கூடிய 3ஆம் தர கைக்கூலிகளை வைத்துக்கொண்டு இவர்கள் வந்து இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் வழக்குகளாக இருக்கட்டும், இல்ல வந்து அந்த வருமான வரித்துறை ரெய்டுகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், இது தொடர்பாக திட்டமிட்டு பொய்யான பரப்புரைகளை வந்து இவர்கள் இணையதளத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, நீங்க அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காருடைய விவகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2012 காலகட்டத்துல அந்த காருக்கான வரிகள் அத்தனையுமே நம்முடைய தலைவர் அவர்கள் செலுத்தி இருந்தார். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வெளிநாடுகள்ல இருந்து ஒரு காரை வந்து இறக்குமதி பண்றோம் அப்படின்னா, அதற்கான இறக்குமதி வரி வந்து செலுத்தப்படணும், செஸ் வரி செலுத்தப்படணும், நுழைவு வரி செலுத்தப்படணும். அது போன்ற கூடுதல் வரிகள் எல்லாமே செலுத்தி தான் அந்த காரை வந்து இங்க பயன்பாட்டிற்கு நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இந்த வரிகள் எல்லாமே செலுத்தி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் அந்த காரை நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். அந்த வரியை செலுத்தலைன்னா இங்க ரிஜிஸ்ட்ரேஷனே முதல்ல பண்ண முடியாது அப்படின்றது வந்து ஒரு எழுதப்படாத விதியாக தான் அன்றைக்கு காலகட்டத்தில் இருந்துச்சு. ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக அவர் என்னென்ன வரிகள் எல்லாம் செலுத்தணுமோ அதை எல்லாம் செய்து ப்ராப்பராக ரிஜிஸ்டர் செய்து அதற்கு பிறகுதான் அந்த காரை வந்து தலைவர் அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். அதே சமயத்துல நான் இவ்வளவு வரிகளை வந்து செலுத்தி வந்திருக்கிறேன், இவ்வளவு அதிகமான வரிகள், அதாவது ஒரு 100% வந்து நம்ம காருடைய விலைனா நீங்க வரிகள் எல்லாத்தோடய சேர்த்து பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 137 140% போகும். நீங்க காரினுடைய விலையை விட வரி வந்து டபுள் மடங்கா இருக்கும். சோ இவ்வளவு வரியை செலுத்தும் பொழுது இது போன்ற வெளிநாட்டு கார்களை வந்து வாங்குபவர்கள் பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, கோர்ட்ல வந்து ஒரு இது பண்ணுவாங்க, வழக்கு வந்து இது பண்ணுவாங்க. என்னன்னா, இவ்வளவு வரிகள் நான் செலுத்துறதுனால எனக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காருக்கான அந்த நுழைவு வரியை வந்து எனக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுங்க அப்படின்றத கேட்பாங்க. அப்படி இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு, நம்ம தலைவர் வந்து எல்லா வரிகளையும் கட்டிய பிறகுதான் அந்த எக்ஸம்ஷனை வந்து கோர்ட்ல வந்து அவருடைய உரிமையாக அவர் கேட்கிறார். வரி கட்டாம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம அவர் வந்து அந்த காரை பயன்படுத்தினார் அப்படின்னா நீங்க அதை வரி ஏய்ப்புன்னு சொல்லலாம், அப்படின்னா அதை நீங்க வந்து அரசாங்கத்தை ஏமாத்துறோம்னு சொல்லலாம். ஆனா அவர் வரிகள் எல்லாமே செலுத்திய பிறகு அவர் அந்த காரை ரிஜிஸ்ட்ரேஷனோட பயன்படுத்தும் பொழுது அவர் அந்த எக்ஸம்ஷனுக்காக அந்த நீதிமன்றத்தை நாடி அவர் கேட்கும் பொழுது அதற்கு வந்து நீதிபதி வந்து ரொம்ப வந்து அதிகப்படியான கருத்துக்களை வந்து தலைவர் மீது வைக்கும் பொழுது, நாங்க இதன் அடிப்படையில தான் நாங்க அந்த பெட்டிஷனை போட்டோம், இதற்காக தான் போட்டோம், அதற்கு இந்த வார்த்தைகள்லாம் நீங்க பேசியிருக்க கூடாது, இது மிக அதிகப்படியான ஒரு வார்த்தை, இது வந்து ஒரு உள்ளத்தோட விமர்சன ரீதியில நீங்க வந்து பேசுறீங்கன்னு நம்ம நீதிபதிக்கு எதிராக நம்மளுடைய தலைவர் வந்து அந்த வழக்கையும் எடுத்து சென்று பின்பு இன்னொரு பெஞ்சுக்கு அது போகும் பொழுது அது வார்த்தைகள் திரும்ப பெறப்பட்டு அந்த அபராதமும் திரும்ப பெறப்பட்டு மிச்சம் இருக்கிறோடைய அந்த நீங்க எக்ஸம்ஷன் கொடுக்க முடியாது, அந்த வரியை கட்டுங்கன்னு சொன்னதுனால அதையும் செலுத்தி நம்முடைய தலைவர் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை வந்து திட்டமிட்டு பொய்யாக பிரச்சாரம் செய்து மக்கள் கிட்ட அவர் வரியே கொடுக்காம வந்து காரை பயன்படுத்துறாரு, வரி கட்டல அப்படின்னு வந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து இவர்கள் முன்னெடுத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய இந்த விளம்பர மாடலின் 3ஆம் தர கைக்கூலிகள். ஏன் நம்ம நீங்க ஒரு விஷயத்த பார்க்கணும், இங்க வந்து நம்முடைய தலைவர் வந்து வெளிநாட்டிலிருந்து இல்லீகலாக காரை கொண்டு வந்து ஒரு அம்மர் காரை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நபர் நம்முடைய தலைவர் கிடையாது. நம்முடைய தலைவர் எப்பவுமே சட்டத்தின் பால் நிற்கக்கூடிய ஒரு தலைவர். இந்த வருமான வரி வழக்குகளை எடுத்துக்கொண்டால் கூட நீங்க வந்து இந்த 2015-16 ஆண்டு காலகட்டங்கள்ல வந்து நடத்தப்பட்ட ரெய்டுகளாக இருக்கட்டும், அதுல வந்து ஏதோ ஒரு 15 கோடி ரூபாய் வந்து சம்பளத்தை காட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரப்புரையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த 15 கோடியும் அந்த வருமான வரி கட்டும் பொழுது அவர் கணக்கில் காட்டிதான் வருமான வரியெல்லாம் வந்து செலுத்தி இருக்கிறாரு. அது வந்து அதற்கு பிறகாக அது மேல் விதிக்கப்பட்ட சில விஷயங்களை வந்து தலைவர் அவர்கள் கோர்ட்ல வந்து கொண்டு போய் சொல்லி அதற்கான விளக்கங்களை கொடுத்து அந்த பிரச்சனையில வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட சில வந்து அந்த அபராதங்களையுமே இன்றைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 2022 அந்த வழக்கு நடக்கும்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுமே வந்து இடி ரைடு, இது ஐடி ரைடு எல்லாம் வரும்பொழுது நம்முடைய தலைவர் மிகச் சரியாக எல்லா வரிகளையும் கட்டி கொண்டிருக்கிறார் என்று அவர்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போன நிகழ்வுகளும் இங்க நடந்திருக்குது. இந்த அளவுக்கு நம்முடைய தலைவரை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் பால் நின்று எல்லா வரிகளையும் சரியாக கட்டிதான் இங்க வந்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா திட்டமிட்டு அவர் மீது ஒரு வன்மத்துல எப்படியாவது அவருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி விட வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த 3ஆம் தர கைக்கூலிகள் இணையத்துல என்ன பண்றாங்கன்னா நம்ம தலைவர் மீது ஒரு அவதூறான பரப்புரையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய தோழர்கள் இதுக்கெல்லாம் வந்து இடமே வந்து கொடுக்கவே கூடாது அப்படின்றத நம்ம வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா
நீங்க கடந்த காலத்துல கூட பாத்தீங்கன்னா, கடந்த ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் ஒண்ணு வந்தது. மிகப்பெரிய சந்தோஷமாக நம்மளால கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம்னா, இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிக அளவு டாக்ஸ் பேயர்ஸா இருக்கக்கூடிய நடிகர்கள்ல நம்ம தளபதி டாப் 5ல இருந்தாரு. அந்த அளவுக்கு வரியை மிகச் சரியாக அரசாங்கத்தின் பால் நின்று, சட்டத்தின் பால் நின்று அவர் கட்டி நம்முடைய தலைவர் உண்மையிலேயே நமக்கு எல்லாம் ஒரு ரோல் டாப் மாடல். செகண்ட் ஆமா, டாப் 5ல ஒருவராக இருந்தால் டாப் ஷாருக் செகண்ட்ல கானுக்கு இருந்தார். ஆமா கிட்டத்தட்ட ஷாருக் 80 கானுக்கு கோடி அடுத்து ரூபாய். இந்தியாவிலேயே திரைத்துறையில் 2ஆம் இடத்துல ஷாருக் கானுக்கு அடுத்து ஆமா. அதிகமாக நேர்மையாக சல்மான் கானை விட அமிதாப் பச்சனை விட அதிகமாக வரி கட்டக்கூடிய ஏன்னா நடிகர்கள் சொல்லும்போது அந்த பேரை சொல்லலாம். மதிப்பிற்குரிய நடிகர் உதயநிதி ஸ்டாலினை விட அதிகமாக நேர்மையாக வரி கட்டக்கூடிய 2ஆம் இடத்தில் இந்தியா அளவில் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் தளபதி. அதுவும் 80 கோடி ரூபாய் ஆண்டுக்கான அந்த வரியை கட்டி நம்முடைய தலைவர் அந்த இடத்துல இருக்கிறாரு. அப்போ எல்லா இடங்கள்லயும் தான் சரியாக இருந்து கொண்டுதான் எங்களுடைய தலைவர் நம்முடைய அனைவரையும் வழிநடத்தி இந்த கழகத்தை நடத்தி கொண்டிருக்கிறாரு. அதனால இது போன்ற போலி விமர்சனங்கள்லாம் இந்த 3ஆம் தர இணையதள கைக்கூலிகள் வைக்கக்கூடிய பரப்புரை செய்யக்கூடிய இந்த போலி விமர்சனங்களை எல்லாம் நீங்க தோலுரித்து காட்டி இனிமேல் அவர்கள் எல்லாம் இது போன்ற ஒரு அவதூறை பரப்புவதற்கு அச்சப்படும் அளவிற்கு நம்முடைய பணிகள் இருக்க வேண்டும் அப்படின்றத மட்டும் நான் வேண்டுகோளா கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி. கடைசி 2 கொஸ்டின்ஸ் வச்சுக்கலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயும் சில கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணிருக்கீங்க. பட் நம்ம கடைசி 2 கொஸ்டின்ஸை முடிச்சுக்கலாம். குமரன், நீங்க உங்க கொஸ்டின் வைக்கலாம். வணக்கம் ரமேஷ் தோழர். வணக்கம் ராஜ்மோகன் அண்ணா. ரமேஷ் தோழர், என்னோட கொஸ்டின் வந்து உங்களுக்கு தான். இப்போ வந்து என் கொஸ்டின் என்னன்னா வந்து இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நம்ம டிவிகேவை பத்தி வந்து பாசிட்டிவ் நியூஸ் வந்து மோஸ்ட்லி வந்து எதுவும் வந்து பெருசா வந்து போடுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம விமன்ஸ் டே அன்னைக்கு வந்து முன்னெடுத்த எந்த போராட்டங்கள் எதுவும் வந்து பெருசா வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வரல. அதே மாதிரியே நம்ம டிபேட்ஸ்லயும் நிறைய வந்து நம்ம பார்க்க முடியறது இல்லை. ஆனா டிவிகேன்ற பேர்ல சில பேர் யாரோ அபிஷியலா இல்லாத நிறைய பேரை உட்கார வச்சு வந்து நிறைய வந்து டிபேட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி ப்ரோ பாக்குறீங்க? அதாவது நம்முடைய மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து இது தொடர்பாக ஒரு நெடிய அறிக்கையை வந்து சமீபத்துல சில நாட்களுக்கு முன்பு கொடுத்திருந்தாங்க. அதாவது இந்த தொலைக்காட்சி செய்தி விவாதங்கள்ல வந்து இந்த ஆளுகின்ற விளம்பர மாடல் என்ன பண்றாங்க அப்படின்னா, தாவேகாவிற்கு துளியும் சம்பந்தம் இல்லாத இல்ல தாவேகாவுடைய ஆதரவாளர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய சிலரை வந்து மீடியாக்கள்ல வந்து பேச அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி உள்ளே அனுப்பி வைத்து அவர்களுக்கு நம்மளுடைய கட்சியினுடைய ஸ்டாண்ட்ஸ் தெரியாது, நம்ம கட்சியினுடைய கொள்கைகள் பற்றி தெளிவான புரிதல்கள் இருக்காது, நம்ம எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி தெரியாது, நம்மளுடைய செயல்களை பற்றி அவர்களுக்கு தெரியாது. இவர்களை போன்ற ஆட்களை எல்லாமே சில பேரை வந்து இவர்கள் என்ன பண்றாங்கன்னா மறைமுகமாக இன்ஃப்ளூயன்ஸ் செய்து தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி இது போன்ற டிபேட்கள்ல வந்து பேச வைக்கக்கூடிய வேலைகள்ல இறங்கிட்டாங்க. அதே போல இதற்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டிபேட்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விளம்பர மாடலுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல உட்கார்ந்துகிட்டு நம்முடைய கழகத்தை பத்தியும் செயல்பாடுகளை பத்தியும் தலைவரை பத்தியும் மிக அவதூறாக பேசக்கூடிய ஒரு ஆபாச பேச்சாளர்களை கொண்டு வந்து அந்த இடத்துல பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா உட்கார வச்சு அவர்களுடைய அந்த கருத்துக்களை வந்து திணிப்பதற்காக நம்முடைய தலைவரை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் திணிப்பதற்காக அவர்களை கொண்டு வந்து அந்த இடத்துல அமர வச்சுட்டு அவர்களுக்கு எதிராக நம் கழகத்தை பற்றி துளியும் சம்பந்தம் இல்லாம எதுவுமே தெரியாதவர்களை வந்து இவர்களோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி ஆதரவாளர்ன்ற பேர்ல உட்கார வச்சு இவர்களுடைய கருத்து திணிப்பு நாடகத்தை நடத்துவதற்காக இது போன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சித்தரித்து இது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து எதுவுமே கழகத்தினுடைய கருத்து கிடையாது, கழகத்தினுடைய நிலைப்பாடு கிடையாதுன்னு அப்படின்றத நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா ஆனந்த் அவர்கள் வந்து மிக தெளிவாக ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துட்டாரு. ஆனாலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கூடிய விளம்பர மாடல் என்ன பண்ணுதுன்னா பல்வேறு விவாதங்கள்ல தாவேகாவை வந்து திட்டமிட்டு குரல் வலையை நெரிக்கக்கூடிய பல செயல்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது. ஆனா ஒரு காலமும் எங்களுடைய குரல்களை வந்து இந்த ஆட்சியாளர்கள் நெருக்க முடியாது, ஒடுக்க முடியாது, எங்களை அடக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கு எங்களுடைய தோழர்களை பாருங்க, நாங்க வந்து இன்றைக்கு இந்த விளம்பர மாடலுடைய கரப்ஷன்ஸை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட 50,000 தோழர்கள் இன்றைக்கு இங்க வந்து இந்த சாதாரண தொண்டர்கள் பேசுறத வந்து இங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எங்களுடைய கருத்துக்களை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதை விட ஒரு பெரிய சக்தி எங்களுக்கு என்ன வேணும்? நீங்க எங்களை எங்க வேணாலும் முடக்கலாம், ஆனா எங்கள் தோழர்கள் மத்தியில அவர்களுடைய அன்பிற்கு மத்தியில எங்கள் தலைவரையும் எங்கள் கழகத்தையும் எங்களையும் நீங்க என்றைக்குமே முடக்க முடியாது. ஏன்னா எங்களுடைய தோழர்கள் அன்பு ஆதரவு எல்லாமே இருக்கிறதுனாலதான் இங்க ஒவ்வொரு தோழனும் சும்மா கூர்த்திட்டிய ஆயுதம் போல ஷார்ப்பா இருந்து எங்கள் தலைவரை 2026 எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்து மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற பப்ளிக் இன்ட்ரெஸ்டோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
நீங்க எங்க ஒடுக்குனாலும் எங்கள் குரல் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கும். சிறப்பு சிறப்பு ரமேஷ் ப்ரோ. கடைசி கேள்வி அலெக்சாண்டர் கேட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு எண் நோட்டோட முடிச்சுக்கலாம். ஓகே, ராஜ்மோகன் ப்ரோ உங்களுக்கு தான். இப்போ நம்ம கட்சியில ஒரு சில விமர்சனம் வைப்பாங்க. நம்ம தளபதி பத்தி நம்மளுக்கு தெரியும். ஆனா வெளியில இருந்து வேற ஒருத்தவங்க நம்மள ஏற்கறாங்க, இல்ல நம்ம கட்சியிலேயே வேற ஒருத்தவங்க வந்துட்டு தளபதியை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்ற விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நன்றி நன்றி, கேள்விக்கு நன்றி. முதல் விஷயம், விமர்சனத்துல நல்ல விழுமியங்கள் இருந்தா அதை எடுத்துக்கணுங்க. யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது. தந்தை பெரியாரே அதான் சொல்வாரு. நான் சொல்வதாலேயே எல்லாத்தையும் நம்புறாத, வீட்டுக்கு போ, சிந்தி, உன் சிந்தனைக்கு எது சரின்னு படுதோ அதை செயல்படும்பார். இங்க என்ன பிரச்சனை தான், நிறைய பேரு விமர்சனம் சொல்கிற நிறைய பேர் விமர்சனம் சொல்றதுல அவதூறு பரப்புறாங்க, சிந்திக்க மாட்றாங்க. இப்ப ஆக்கப்பூர்வமான விமர்சனம் என்ன? இப்ப என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. கடந்த சில மாதங்களா பத்திரிகை அட்டை படங்கள்ல வரக்கூடிய தலைப்பு செய்திலாம் பாருங்க. ஒரு தலைப்பு செய்தி, வீட்டை மூடு டெல்லிக்கு ஓடு, அரண்டு போன துரைமுருகன் அவர்கள், அணை கட்டும் அமலாக்கத்துறை. இப்ப இதை மேலோட்டமா பார்க்கும்போது அவருடைய படத்தை போட்டு அவர் விமர்சனம் பண்றாங்கன்னு தோணும். அள்ளி சுருட்டும் மண் மணல் மாஃபியாக்கள், கண்மூடி கிடக்கும் அரசு, கொள்ளை போகும் ரூபாய் 10,000 கோடி. ஒரு ஜேசிபி எந்திரம் மணல் அல்ற மாதிரியும் அமைச்சருடைய போட்டோயும் போட்டிருக்கிறாங்க. இந்த சித்திரத்தை பார்த்து விமர்சனத்தை பார்த்து இதற்காக கோபப்படுவதை விட அந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்ன யோசிக்கணும்? ஒரு காலத்துல மலைக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தோம். கோயிலுக்கு போவோம் எல்லாருமே, மலைக்கு போய் மொட்டை அடிச்சிடும். இன்னைக்கு மலையவே மொட்டை அடிச்சு சாப்பிட்டுட்டாங்க. ஒரு காலத்துல ஆத்துல போய் படையல் போட்டு குடும்பத்தோட சாப்பிடுவோம். இன்னைக்கு ஆத்து மணல படையல போட்டு தின்னுட்டாங்க. மீனை பிடிச்சு சுட்டு சாப்பிட்டாங்க. இன்னைக்கும் மீனவர்களை தான் சுட்டு கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது விமர்சனங்கள்ல இருந்து சுற்றுச்சூழல் சார்ந்து, கிளைமேட் சேஞ்ச் சார்ந்து எந்த அக்கறையும் இல்லாமல் பண வெறி பணத்தாசை பிடித்து, இப்ப ஒருத்தருக்கு ஒரு பிரியாணி வாங்கி தரீங்க, போதும் பார், ரொம்ப பசி, மிகுந்த பசி, 2 பிரியாணி, அதுக்கு மேல சாப்பிட முடியாது. சாப்பாடோ உணவோ உடையோ உடல் சார்ந்த இன்பமோ ஒரு லிமிட்டுக்கு மேல போதும்னு சொல்லிடுவான் ஒரு மனிதன். ஆனா இந்த பணம் இருக்கு பாருங்க, இந்த அதிகார வெறி இருக்கு பாருங்க, எவ்வளவு கொடுத்தாலும் போதாது போதாது, நீ எவ்வளவு சேர்த்தாலும் 2 இட்லிக்கு மேல சாப்பிட முடியாதியா? அப்ப இந்த விமர்சனங்கள் இந்த சமூகத்துல, சமூக ஊடகங்கள்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அடுத்தடுத்து இவங்க சொல்லக்கூடிய இந்த விமர்சனங்கள்ல இருந்து நல்ல விஷயங்களை இந்த ஆளுங்கட்சி ஏத்துக்கணும். அதை அவங்க செய்ய மாட்டாங்க. எத்தனையோ பத்திரிகையாளர்கள் நம் மீது கடுமையான விமர்சனங்கள் சொல்லுவாங்க. அவர்களை கூட மதிப்போட தான் நான் ஹேண்டில் பண்ணுவேன். ஆனா ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். உங்க பத்திரிகையாளர்கள்ல, நானும் அந்த அதர் சைடு 22 வருஷம் ஊடகத்துல இருந்திருக்கேன். நம்ம பத்திரிகையாளர்கள்ல எத்தனை பேர் வீட்டுக்கு வந்து போனை பறிச்சு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி எஃப்ஐஆர் காவல்துறை சார்ந்து யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லாம காவல்துறை வெப்சைட்ல இருந்து யார் எடுத்தாங்கன்னு சொல்லி அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி, உங்களுக்கு சொத்து எவ்வளவு, உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டிங்க, இப்படியெல்லாம் எஸ்ஐடி டீம் விசாரித்ததாக எத்தனை பத்திரிகையாளர்கள், பத்திரிகையாளர் சங்கம் ரோட்ல இறங்கி போராடிச்சு. அப்ப விமர்சனங்களை பொறுத்து கொள்ளாத அதிகாரத்தில் இருக்காங்க பாருங்க, அவர்களும் இந்த விமர்சனத்துல இருந்து ஏதாவது கத்துக்கணும். நம்ம மீது அவதூறுகளை வாரி வீசுறாங்களே, அவர்கள் அவங்கள முதல்ல சுய விமர்சனம் செஞ்சுக்கணும். அதையும் தாண்டி நல்லா இருக்கணும், நாம நல்லா இருக்கணும், யாராவது நமது நலன் விரும்பிகள் நல்ல பல விஷயங்களை சொன்னாங்கன்னா அதில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய நல்ல விஷயங்களை நாமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். விமர்சனத்துக்கு அஞ்சுபவர் அல்ல நம்மளுடைய தலைவர் தளபதி. அவர் பார்க்காத ட்ராலா, அவர் பார்க்காத விமர்சனமா? முதல் படத்துல இருந்து, முதல் பத்திரிகை செய்தியில இருந்து, இதெல்லாம் மூஞ்சா, இவரெல்லாம் நடிக்க வந்துட்டாரான்னு எழுதின அதே கரங்கள், பெருமையோடு சொல்றேன், வீடியோஸ் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. பாகிஸ்தான்ல இருந்து, பங்களாதேஷ்ல இருந்து, அங்க இருக்கக்கூடிய உறக்க ஒலிக்கும் ஊடகங்கள்ல பிரேக்கிங் நியூஸ்ல என் தலைவர் வந்துகிட்டு இருக்காரு. அவர் தொட்டதெல்லாம் தலைப்பு செய்தி, பேசுவதெல்லாம் பிரேக்கிங் நியூஸ். அவர் ஒரு அறிக்கை விட்டார்னா இன்னைக்கு வடநாட்டு ஊடகங்கள்ல பிரைம் டைம்ல இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. டாஸ்மாக் ஸ்கேம பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவர் ஒரே ஒரு மேடையில பேசிட்டார்னா அடுத்த 10 நாளுக்கு எல்லா நியூஸ்லயும் பிரைம் டைம்ல அதுதான் டாபிக், அதுதான் டிபேட். அப்ப அப்படிப்பட்ட விமர்சனத்தாலேயே வளர்ந்தவர் நம்முடைய தலைவர். அவரின் தொண்டர்களாக இருக்கிற நாம் விமர்சனத்தை வரவேற்போம், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். நன்றி. கண்டிப்பா. நான் அதே மாதிரி இந்த அவதூறு பரப்புற மாதிரியான விமர்சனங்களை நம்ம கண்டுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இல்லையா? இப்போ தளபதி யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க, அவர் முடிவா அவர் எடுக்கிறாரா, இந்த மாதிரினா ஒரு என்ன ஒரு பேஸ்லெஸ் இதுக்கெல்லாம் சொல்லுங்க. கேக்குதா ரமேஷ்? கேக்குது. ஓகே. அது நீங்களே சொன்ன மாதிரி அவதூற அள்ளி வீசுறாங்கல்ல. ஹரிஷ் பிரதர் இருக்கீங்களா? கேக்குது ரமேஷ் கேக்குதா உங்களுக்கு? கேக்குது, எனக்கு கேக்குது நீங்க பேசுறது. அவர் இல்லன்னு நினைக்கிறேன். நம்ம எண்ட் பண்ணிடுவோம் இத.
ரமேஷ், எனக்கும் எனக்கு கேக்குது. கேக்குதா? உங்களுக்கு கேக்குதா? எனக்கு கேக்குதுன்னா உங்களுக்கு கேக்குதானே? எனக்கும் கேக்குது. சுருக்கமா அதுக்கு மட்டும் ஆ, பதில் சொல்லி நிறைவு செஞ்சுருவோம். ஆமா. அது அவதூறுகள் என்பது அடிப்படை ஆதாரங்கள் ஏதும் இல்லாதவை. அது வந்து இந்த இப்ப இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் எந்த ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் அவங்க கிட்ட எதுவுமே இருக்காது. யாராலும் இயக்கப்படவில்லை நம்முடைய தலைவர். சொல்லப்போனா கோடிக்கணக்கான மக்களை இயக்கும் மாபெரும் காந்தமாக இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலையும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை ஒரு இயக்கமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார். தனி மனித இயக்கமாக இருக்கிறார். தமிழர்களின் இயக்கமாக இருக்கிறார். தமிழ் மண்ணின் நலம் சார்ந்த தனி மனித இயக்கமாக இருக்கிறார். அவதூறுகளை அள்ளி வீசுறவங்களை தாண்டி நம்ம போயிட்டே இருப்போம். அவங்களால அது மட்டும் தான் பண்ண முடியும். நாம் அடைவதற்கு உயர்ந்த லட்சியங்கள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஐநா சபை வரைக்கும் நம்ம போக வேண்டியது இருக்கு. அதனால இந்த மாதிரி அவதூறுகளோடு நம்ம நேரத்தை விரயம் செய்து கொண்டிருக்க வேண்டாம். அதை மட்டும் தான் அவர்கள் செய்வார்கள். அதை தாண்டி அவர்களுக்கு எதுவுமே செய்ய தெரியாது. ஓகே. ரமேஷ் ப்ரோக்கு நான் நன்றிண்ணே, பேசுறது நன்றி. கேட்கலையா? ம். இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை எனக்கும் அண்ணனுக்கும் வழங்கிய எங்களுடைய அன்புக்குரிய தலைவர் தளபதி அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் இந்த நேரத்துல நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அதே போல இவ்வளவு நேரமாக எங்களுடைய கருத்துக்களை எல்லாமே வந்து நீங்க கேட்டு, அதையெல்லாம் வந்து நீங்க இவ்வளவு கொஸ்டின்ஸ் வச்சு ஆக்கப்பூர்வமாக இதை எடுத்துட்டு போன அனைத்து இணையதள தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா இணையதள தோழர்களுடைய பங்கு வந்து மிகப்பெரிய அளவுல நம்முடைய கழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. ஏன்னா இதை வந்து நம்ம காசு கொடுத்து இணையதளத்துல 200 ரூபாய்க்கு போஸ்ட் போடுற கூட்டம் நம்மளுடைய கூட்டம் கிடையாது. நம்மளுடைய தோழர்கள் அத்தனை பேரும் தலைவருக்காக ஒவ்வொருத்தரும் தன்னையே ஆயுதமாக்கி இணையதளத்துல வந்து தோழர்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். முக்கியமாக இது போன்ற நல்ல ஒரு ஸ்பேஸ் டைமை வந்து உருவாக்கி கொடுத்து இந்த ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்ட மக்கள் விரோத போக்குகளை வந்து செய்கிறார்கள், நம்முடைய கழகத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு, நம்முடைய தலைவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு என்பதை வந்து உங்கள் அனைவரிடம் கொண்டு சேர்க்க உதவிய இந்த விஜய் ஃபேன்ஸ் நெட்வொர்க் பேஜுடைய ஹரீஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஹரீஷ், நீங்க தொடர்ந்து இது போன்ற பல ஸ்பேஸ்களை வந்து நீங்க கண்டக்ட் பண்ணணும். பல பேரை வந்து நீங்க பேச வைக்கணும். கண்டிப்பா வந்து சிறப்பான முறையில இதே போல வந்து நம்ம செயல்படுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி அனைவருக்கும் நன்றி. நன்றி. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அனைவருக்கும் தமிழ் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆஸ் என் நோட்டா வந்து சொல்லிக்கிறேன். அது விஎஃப்என்லயும் நிறைய தோழர்கள் எல்லாருமே பேக் ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்கிறாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸ்ல. அதாவது ஐடி விங் எப்போ தொடங்க போறோம், அப்புறம் மாவட்ட தலைவர்களோட பெயர்கள் எல்லாம் பப்ளிக்கா வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரியில வந்து வச்சா எல்லாருக்கும் வசதியா இருக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க வந்து வச்சிருக்கீங்க. கண்டிப்பா இதுக்கான பதில்கள்லாம் கூடிய விரைவில் அதை உங்களுக்கு வந்து நீங்க வந்து அபிஷியலா ஹியர் பண்ணுவீங்க. அண்ட் அபவுட் ஐடி விங் எல்லா ப்ராசஸும் வந்து அதிகாரப்பூர்வமாக நம்ம எல்லாருக்குமே கேக்குதா? நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் பொறுமை காத்துக்கோங்க. எல்லாமே சிறப்பான முறையில நம்ம கட்சியின் பொறுப்புல இருக்கவங்க எல்லாத்தையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ அதுவரை கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லா